ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். சாரி ஃபார் த லேட். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். ஓகே, நம்ம எஸ்டர்டே வந்து லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணினோம். அதுல சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தோம். ஒப்ஜெக்டிவ்ஸ், அடுத்தது டெஃபினிஷன், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், என்ன சில விஷயங்கள் கொஞ்சம் டீப்பாவே நேத்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இந்த பாடத்துக்குள்ள கொஞ்சம் கோ த்ரூ பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இன்றைக்கு பார்ப்போம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். ஓகே, சிலவங்க வந்து கிளாஸுக்கு ஜாயின் பண்ண இயலாம இருக்கு சில சிச்சுவேஷன்ஸால, அதனால ரெக்கார்டிங்ஸ் பார்த்து படிக்கணும்னு சொல்றாங்க. இட்ஸ் ஓகே. நீங்க எப்படி என்று சொன்னாலும் ரெக்கார்டிங்ஸ் பார்த்து படிக்கிறவங்க அந்தந்த வீக்குக்குரிய கிளாஸ்ல அந்தந்த என்ன வீக்லி வந்து மேக்சிமம் கவர் பண்ண பாருங்க. இந்த உங்களுக்காகத்தான் இந்த விஷயம் சொல்றது. ஏன் இப்ப நாங்க வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்க போறது இல்ல, ஆனா உங்களுக்காகத்தான் அந்த விஷயம் சொல்றேன். லைவா கிளாஸ் ஒன் பண்ணி இல்லாதாக்கள் வந்து கட்டாயம் ரெக்கார்டிங்ஸ் பார்த்து படிக்கிறவங்க அவடத்தவடத்தி நான் இப்ப இந்த கிளாஸ் இன்றைக்கு நான் அப்லோட் பண்றது காரணம் அதான். சரியா, ஒரு டைம் கிடைக்கக்குள்ள இந்த கிளாஸ் இன்றைக்குள்ளே இல்லாட்டி மேக்சிமம் டுமாரோக்குள்ள அப்படி கவர் பண்ண பாருங்க பார்த்து. அதோட மந்த்லி டெஸ்ட்ங்கிற விஷயம் அதுக்காகத்தான் வச்சிருக்கோம் இல்லைங்கிட்டா. அப்ப அந்த மந்த்துக்குரியாச்சும் அந்த மந்த்துக்குள்ள ஃபுல்லா பார்த்து நீங்க முடிக்கணுங்கிற விஷயத்துக்காகத்தான் மந்த்லி டெஸ்ட் வந்து நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணினாலும் சரி பண்ணாட்டியும் சரி கட்டாயம் அது நீங்க மஸ்டா செஞ்சு ஆகணும். அப்பதான் நீங்க அந்த மந்த்துக்குரிய இது ரெக்கார்டிங்ஸாலும் ஒரு நாளைக்கு இருந்து பார்த்து முடிச்சு இவ்வளவு விஷயம் படிச்சிருக்கும். இல்லாட்டி அப்படியே ரெக்கார்டிங்ஸ் வந்து ஸ்டோர் ஆகி ரிமைன் ஆகி பேலன்ஸ் ஆகி அப்படியே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதால நிறைய பேர் கோர்ஸ்ல இருந்து வித்ட்ரா ஆகிற சந்தர்ப்பங்கள் பார்த்திருக்கும். அதாலதான் இந்த விஷயத்த கொஞ்சம் அழுத்தமா சொல்றேன், உங்களுக்காகத்தான் சொல்றேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரெக்கார்டிங்ஸ் கொடுக்கறதுல, இல்லாட்டி கிளாஸ் ஜாயின் ஆகணும் என்று சொல்றதுல எங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. நாங்க தாராளமா ரெக்கார்டிங்ஸ் கொடுப்போம், நோட்ஸும் தருவோம். ஆனா நீங்க படிக்கணுங்கிற விஷயக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு அப்படி இயலாத கட்டத்துல ரெக்கார்டிங்ஸ் பார்த்து படிச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். நாங்க கட்டாயம் ரெக்கார்டிங்ஸ் தருவோம், ஆனா கவர் பண்ணிக்கோங்க, அதான் சொல்லுவேன். ஓகே, அப்ப இந்த கிளாஸ்க்குள்ள போவோம். கிளாசிபிகேஷன் ஆஃப் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். அப்ப உங்களுக்கு தெரியும் டோசேஜ் ஃபார்ம்ஸ் நேத்து வந்து நாம பிரிச்ச 3 வகையா. என்ன, ஒன்று வந்து லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் என்றும், அடுத்தது சாலிட் டோசேஜ் ஃபார்ம், அடுத்தது செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம், 3 வகையா பிரிச்சோம். இப்ப இன்றைக்கு படிக்க போறோம் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் கிளாசிபிகேஷன். சரியே, அப்ப லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் எப்படி கிளாசிபிகேஷன் பண்ணலாம்னு பார்த்தா இல்லைங்கிட்டா, லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் மெயினா வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து மோனோபேசிக், அதுக்காகத்தான் நேத்து மோனோபேசிக்ங்கிற விஷயத்தையும் பைபேசிக்ங்கிற விஷயத்தையும் நாம படிச்சது. சரியே, மோனோபேசிக் என்று சொல்லும் பைபேசிக் என்று சொல்லியும் 2 வகையா பிரிக்கலாம் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். சரியா, அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப மோனோபேசிக் என்று சொன்னா என்ன விஷயம் என்று. என்ன விஷயம் மோனோபேசிக் என்றா இதுல சொல்லிருக்கேன்னு பாருங்க. மோனோபேசிக் என்று சொன்னா monophasic liquid dosage form means only என்ன one phase is there. அப்ப அதுல என்ன இருக்க போகுது, ஒரே ஒரு phase தான் அதுல இருக்க போகுது. சரியே, அப்ப அதுல என்ன அந்த one phase என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா லிக்யூடா மட்டுமே இருக்க போகுது. அப்ப மோனோபேசிக்ங்கிறது உங்களுக்கு தெரியும். மோனோபேசிக் என்று சொன்னாலே ஒரு ஃபேஸ் தான் இருக்கும். என்ன, மோனோங்கிறதுக்கு பேர் வந்து ஒன்று. அந்த ஒரு ஃபேஸும் வந்து என்ன இருக்க போகுது, லிக்யூடா இருக்க போகுது. அதுல வேற எந்த ஃபேஸஸும் இருக்க போறது இல்ல. அப்ப மோனோபேசிக் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம் அது நாம ரெண்டா பிரிக்கலும். சரியா, அப்ப மோனோன்னு சொன்னாலும் அதை எப்படியா ரெண்டா பிரிய போதும். ஒன்று வந்து இன்டர்னல் மோனோஃபேஸ், அடுத்தது எக்ஸ்டர்னல் மோனோஃபேஸ். சரியா, ஒரு டயக்ராம் மாட்டி போட்டு படிச்சுக்கோங்க, அப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கு. இப்படி டயக்ராம் போட்டு காட்டுறதும் அதுக்கு தான். சரி, அப்ப இன்டர்னல், அப்ப மோனோபேசிக் வந்து ரெண்டா டிவைட் ஆகும், இன்டர்னல் என்றும் எக்ஸ்டர்னல் என்று சொல்லிடும். சரி, அப்ப இன்டர்னலுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தா இவ்வளவு விஷயம் ஒவ்வொன்றா படிப்போம். சரியே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிரப். சரி, ஃபர்ஸ்ட் மோனோபேசிக்ல இன்டர்னல்ல வந்து சிரப்.
அடுத்தது மிக்சர் ரெண்டாவது. அடுத்த விஷயம் லிங்க்டஸ் மூணாவது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்ம். இன்டர்னலா நாம எடுக்கிற மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் தான் இது. அடுத்தது எலிக்சிஸ். சரியா? இப்ப இவ்வளவு எல்லாமே ஒவ்வொன்றா பார்ப்போம். லிங்க்டஸ் என்ன, எலிக்சிஸ் என்ன. அடுத்தது வந்து பெரன்ட்ரல் ப்ரிப்பரேஷன் அஞ்சாவது. அப்ப என்ன, மோனோபேசிக்ல வார இன்டர்னல் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. சிரப், மிக்சர், லிங்க்டஸ், எலிக்சிஸ், அடுத்தது பெரன்ட்ரல் ப்ரிப்பரேஷன்ஸ். அடுத்தது எக்ஸ்டர்னலுக்கு காகிள் வரும். சரியா? மவுத் வாஷ் வரும். அடுத்தது லோஷன் வரும். அடுத்தது நேசல் ட்ராப்ஸ் வரும். அடுத்தது இயர் ட்ராப்ஸ். இவ்வளவும் எக்ஸ்டர்னல். அப்ப உங்களுக்கு தெரியும், நேத்து பார்த்தோம் இன்டர்னல் என்ன விஷயம், உள்ளால எடுக்கிற ஓரல் எடுக்கிறது, ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இன்டர்னல். எக்ஸ்டர்னல் அதர் தென் ஓரல் அப்ளிகேஷன். அப்ப ஓரல் இல்லாம நாம எடுக்கிற வழிகள் எல்லாமே எக்ஸ்டர்னல் என்று வரும். ஸ்கின்ல இருந்து எக்ஸ்டர்னல். இதுல வந்து என்னென்ன வெறும் சொல்லன்னு பாருங்க. இப்ப எக்ஸ்டர்னல் வேஸ் பார்த்தோம்டா, நான் நேற்று சொன்னேன் என்ன, ஓரல் இல்லாம எடுக்கிற வழிகள் எல்லாமே எக்ஸ்டர்னல் என்று சொல்லி. அப்ப எக்ஸ்டர்னலுக்கு என்னென்ன வேஸ் பார்த்தோம்டா, ஒன்லி ஸ்கின். சரியா? அடுத்தது இயருக்குள்ள எடுப்போம் எக்ஸ்டர்னல். கெவிட்டியால் எடுக்கிறது எக்ஸ்டர்னலுக்குள்ள வரும். அடுத்தது ஐ கெவிட்டி, ஐக்குள்ள எடுக்கிறது. அடுத்தது வெஜைனல் கெவிட்டி. சரியா? அப்ப இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலுக்குரிய வேஸ். இவ்வளவும் சரியா விளங்கிட்டா? அப்ப எக்ஸ்டர்னல் என்ன, ஸ்கின் மட்டும் இல்லை, இது எல்லாமே எக்ஸ்டர்னலுக்குரிய வழிகள், அட்மினிஸ்ட்ரேஷன் வேஸ். இன்டர்னல் என்ன சொன்னா, இன்டர்னல் தெரியுமா உங்களுக்கு? இன்டர்னல் என்ன சொன்னா ஓரல்ல எடுக்கிறது, வாய் வழி மூலமா எடுக்கிறது. சரி, அப்ப பெரன்ட்ரல் சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன, பெரன்ட்ரல்டா டிரெக்டா வந்து பிளட்டுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றோம். அப்ப இவ்வளவும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வேஸை வச்சு உங்களுக்கு பார்த்தா சரி. சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் லிக்யூட வந்து மெயினா எப்படி கிளாசிபிகேஷன் பண்றோம்டா, ஃபேஸஸ் வச்சு லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம ஃபேஸ வச்சு கிளாசிபிகேஷன் பண்றோம். மோனோஃபேஸ் என்றும் அடுத்தது பை ஃபேஸ் என்று சொல்லி. சரியா? அப்ப அந்த மோனோஃபேஸ்ல ரெண்டா டிவைட் பண்றோம். என்ன, இன்டர்னல் மோனோஃபேஸ் என்று சொல்லியும் இங்கல எக்ஸ்டர்னல் மோனோஃபேஸ் என்று சொல்லி. சரியா? அப்ப இன்டர்னலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்ப பார்த்தது. இவ்வளவு சிரப், மிக்சர், லிங்க்டஸ், எலிக்சிஸ், பெரன்ட்ரல். எக்ஸ்டர்னலுக்கு எக்ஸாம்பிள் காகிள், மவுத் வாஷ், லோஷன்ஸ், நேசல் ட்ராப்ஸ், இயர் ட்ராப்ஸ். சரி, அப்ப இவ்வளவு விஷயமும் இந்த ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்ம்ஸையும் நாம டீப்பா அது என்ன விஷயம்ங்கிறத பார்ப்போம். அடுத்த விஷயம் பைஃபேஸ். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் பைஃபேஸ் சொன்னா என்ன விஷயம். பையங்கோல் அதுல என்ன இருக்கும், ரெண்டு இருக்க போகுது. என்ன, டூ ஃபேஸஸ் தான் பை, ரெண்டு இருக்கும். அப்ப பைஃபேசிக் மீன்ஸ் டூ ஃபேஸஸ். ஆத்யா தட் இஸ் அ சாலிட் ஃபேஸ். அதுல ஒரு சாலிட் ஃபேஸும் இருக்கும், லிக்விட் ஃபேஸும் இருக்கும். சொலிடும் லிக்யூடும் இருக்கலாம், இல்லாட்டி லிக்யூடும் இருக்கலாம். சரியா? இப்ப சஸ்பென்ஷன், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சஸ்பென்ஷனும் அடுத்தது இமல்ஷனும் ரெண்டும் பைஃபேஸுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். இப்ப சஸ்பென்ஷன் எடுத்தா அதுல சாலிட் ஃபேஸ் இருக்கும், லிக்யூடும் இருக்கும். இமல்ஷன் எடுத்தா ரெண்டுமே லிக்யூடா இருக்கும், ஆனா வேற வேற லிக்யூட், ஒன்றோடு கலக்காத வேற வேற லிக்யூட் இருக்க போகுது. சரி, இவ்வளவுதான் பேசிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் liquid dosage forms. Okay. அடுத்த ஸ்லைடு போவோம். ஓகே, அடுத்தது பார்ப்போம். இதே விஷயத்தை வந்து நான் ஒரு டயக்ராம்ல கொடுத்திருக்கேன்னு பாருங்க. லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி டிவைட் ஆகுதுன்னா மோனோஃபேஸ் அண்ட் பைஃபேஸ் என்றும். மோனோஃபேஸ் வந்து எப்படி டிவைட் ஆகுதுன்னா இன்டர்னல் அடுத்தது எக்ஸ்டர்னல். சரி, அப்ப இன்டர்னலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் சிரப்ஸ் வரும், அடுத்தது எலிக்சிஸ், லிங்க்டஸ், ட்ராப்ஸ், ட்ரோட்ஸ். இவ்வளவு மோனோஃபேஸ் இன்டர்னல். இவ்வளவு மோனோஃபேஸ் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் பார்த்தோம் நாம, அந்த எக்ஸ்டர்னல் ஃபர்தரா மூணா டிவைட் ஆகும். ஒன்று வந்து லிக்யூட்ஸ் அப்ளைட் ஆன் ஸ்கின், ஸ்கின்ல அப்ளை ஆகிறது.
சரியா? இப்ப நான் சொன்னேன் எக்ஸ்டர்னல் என்று சொன்னா ஸ்கின் மட்டும் இல்ல கெவிட்டிஸ், பாடி கெவிட்டிஸ் என்று சொல்லி. அப்ப அந்த கெவிட்டிஸ வச்சு ரெண்டா பிரிக்காங்க. சரியா? அப்ப பாருங்க லிக்யூட்ஸ் ஃபார் பாடி கெவிட்டிஸ். கெவிட்டிஸ் என்று சொன்னா இப்ப ஐ ட்ராப்ஸ் வந்து நாம எதுல அப்ளை பண்ணுவோம்? ஐ கெவிட்டில, கட்குழி. கெவிட்டிஸ் என்று சொன்னா அந்த இப்ப மவுத் கெவிட்டி, மவுத் கெவிட்டி இருக்கும் அதுல, மவுத் கெவிட்டியில அப்ளை ஆகுறது. இப்ப என்ன விஷயம்டா, எக்ஸாம்பிள் வாய்க்குழி, வாய்க்குழிக்குள்ள. இப்ப மவுத் வாஷ் வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணுவீங்க? ஓரலா உள்ளுக்கு எடுப்பீங்களா? மவுத் எக்ஸாம்பிள் மவுத் வாஷ் வந்து இன்டர்னலா வருமா எக்ஸ்டர்னலா வருமா? சொல்லுங்க பாப்போம். மவுத் வாஷ் பாவிச்சிக்கல இதுக்கு முதல் எப்படி அதை அப்ளை பண்ற? மவுத் வாஷ் வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம்? பேசுங்க, வடிவா பேசலாம். ஒரு டிஸ்கஷன் மாதிரி படிச்சுட்டு போறது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் பேசி. கிளாஸ் போர் அடிக்காம இருக்கும். என்ன மவுத் வாஷ் வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம்? பயப்பட தேவையில்லை. நான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி தானே, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சு பேசுங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் மிச்சம் கிளியர் பண்ணி கேளு. நீங்க பேசி பழகிட்டே இப்பவே இப்ப எங்களை முன்னுக்கு வச்சுக்கிற பிள்ளையெல்லாம் வடிவா பேசுங்க. மைக் ஆன் பண்ணி டவுட்ஸ் இருந்தா அழகா கேக்குங்க. ஓகே, எக்ஸ்டர்னலா வரும். ஓகே, எக்ஸ்டர்னல்னு சொன்னா இப்ப நான் என்ன விஷயம் வந்து கேட்கணும்டா, மவுத் வாஷ் இருக்கு தானே, மவுத் வாஷ். இப்ப அது வந்து இன்டர்னல் இல்ல, வாய்க்குள்ள நீங்க அத உள்ளுக்கு எடுக்க மாட்டீங்க. அது தெரியும் தானே, மவுத் வாஷ் நீங்க உள்ளுக்கு எடுக்க மாட்டீங்க. அதை நாம என்ன செய்வோம்? வாய்க்குள்ள வாய் கொப்பளிச்சுட்டு வெளியில எப்படி ஸ்பில் பண்ணிடுவோம். அதான் அது அப்ளை பண்றதுக்குரிய ஒரு முக்கியமான பேஷண்ட் அட்வைஸ். இப்ப நீங்க ஒரு மவுத் வாஷ் பேஷண்ட்டுக்கு கொடுக்க போல கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். இப்ப பேஷண்ட்டுக்கு தெரியாதே, இப்ப எல்லா பேஷண்ட்டும் எடுக்கேட்டடான பேஷண்ட் இல்ல. அப்ப ஒரு வயசான ஒருத்தருக்கு நீங்க ஒரு மவுத் வாஷ் கொடுக்க போல, இப்ப அவருக்கு அவர் சிறப்புன்னு நினைச்சிட்டு அதை குடிச்சாருண்டா, அவடத்த கூட ஒரு பார்மசிஸ்ட் ரோலே வந்து என்ன செய்யுது, பிழையாகுது. பார்மசிஸ்ட்னா வெறும் பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து மருந்து அப்படியே கொடுக்கறது இல்ல, அதுக்குரிய பேஷண்ட் அட்வைஸ் கொடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தெளிவா படிக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒவ்வொரு மருந்துக்கும் பேஷண்ட் அட்வைஸ் வந்து வித்தியாசப்படும். விளங்கிட்டா? அப்ப மவுத் வாஷ் வந்து கட்டாயம் ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்க கூட பார்மசிஸ்டா நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும்டா, இது ஒரு மவுத் வாஷ், இதை நீங்க உள்ளுக்கு எடுக்க கூடாது, வாய் கொப்பளிச்சுட்டு அப்படியே வெளியில துப்பிடணும். இந்த விஷயத்த கட்டாயம் எந்த பேஷண்டா இருந்தாலும் கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். சரியா? எல்லா பேஷண்ட்டும் வந்து எடியூகேட்டடான பேஷண்ட்ஸ் வந்து வர மாட்டாங்க. நிறைய பேருக்கு என்ன மருந்து குளிசைன்னு தெரியாமத்தான் எடுத்துட்டு போவாங்க. சரியா? அப்ப அந்த விஷயம் யாரும் இப்ப ஒரு டாக்டரோ இல்லாட்டி வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ அந்த விஷயம் தெரியாது. அதை சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஒரு பார்மசிஸ்டுக்கு தான் இருக்கு. அதாலதான் நாம அப்படி என்றா பார்மசிஸ்ட் வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு போய் பார்மசில நிக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு இது இல்லை. ஏன் இவ்வளவு விஷயம் படிக்கும் பார்மசியூட்டிக்ஸ்ல இருந்து பார்மகாலஜி எல்லாம் ஏன் இவ்வளவு படிக்க மாட்டேன், லோ இன் எத்திக்ஸ் எல்லாம் ஏன் படிக்க வேண்டாம்? இதெல்லாம் அப்ளை பண்ணணும், ஒரு பேஷண்ட்டுக்கு சரியா ஒரு விஷயத்த கொடுக்கணும் என்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயம் தெளிவா படிக்கிறது. சரி, ஓகே. அப்ப ஒரு மவுத் வாஷ் வந்து எக்ஸ்டர்னல் என்கிறதுக்குள்ள வரும். ஆனா எக்ஸ்டர்னல் சொன்னா ஒரு ஸ்கின்லயோ இல்லாட்டி வேற எங்கேயுமே அப்ளை பண்றதில்ல, அது வந்து வாய்க்குள்ள எடுக்கும் ஆனா விழுங்குறல்ல. விளங்கிட்ட அந்த வித்தியாசம் உங்களுக்கு? வாய்க்குள்ளதான் எடுக்கும், வாய்க்குள்ள எடுத்தாலே ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷனா இன்டர்னலாண்டா இல்ல. விளங்கிட்டா? இப்ப வாய்க்குள்ளதான் மவுத் வாஷ் எடுக்கும் நாம, ஆனா விழுங்கல்ல. அதான் அவர்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட். அப்ப அதை என்ன செய்யறோம், வெளியில வீசுறோம். அப்ப அந்த மவுத் வாஷ் போய் எவடத்தை அப்ளை ஆகுதுன்னு சொன்னா மவுத் கெவிட்டியில, வாய் குழிக்குள்ளதான் என்ன செய்யுது, அப்ளை ஆகுது. அதான் அது அவடத்தை அது எக்ட் ஆகுற இடம் வந்து மவுத் கெவிட்டி, வாய்க்குழி. விளங்கிட்டா? அப்ப இது வந்து எக்ஸ்டர்னலா வரும். அந்த எக்ஸ்டர்னலுக்குள்ளேயும் பொடி கெவிட்டிஸ், உடம்புல இருக்கிற கெவிட்டிஸ் குழிகள் அதுக்குள்ள அப்ளை ஆகிறத வச்சு ஐ ட்ராப்ஸ். அப்ப இது வந்து ஐ கெவிட்டியில என்ன அப்ளை ஆகும். நேசல் ட்ராப்ஸ், அப்ப இது வந்து நேசல் மூக்கு குழி, மூக்கு குழிக்குள்ள அப்ளை ஆகும் நேசல் கெவிட்டிக்குள். அடுத்தது இயர் ட்ராப்ஸ், அப்ப இது வந்து
கெவிட்டி, அந்த காதுக்குள்ள இருக்கிற குழிக்குள்ள. அடுத்தது டோச்சஸ், இனிமாஸ், இதெல்லாம் வந்து வெஜைனல். அடுத்தது அந்த அந்த பார்ட்ஸ்ல வர்றது எல்லாம் இந்த இதுக்குள்ள வரும், வெஜைனல் கெவிட்டிக்குள்ள, இனிமாஸ்ல. அடுத்த விஷயம் liquids for oral cavities. சரியா? அப்ப கெவிட்டிஸ் வச்சு பொடி கெவிட்டிஸ்ல தான் இவ்வளவு வரும். பொடி கெவிட்டிஸ் உடம்புல இருக்கிற கெவிட்டிஸ்ல இவ்வளவு வரும். ஓரல் கெவிட்டிஸ்ல அப்ளை ஆகிறத வச்சு அடுத்ததா பிரிக்காங்க 3 வகையா, 3வது வகையா. அதுல காகிள்ஸ் வரும், த்ரோட் பெயின்ஸ். சரியா? இப்ப தொண்டைக்குள்ள அப்ளை ஆகுறது பெயின்ஸ், சரி, தொண்டைக்குள்ள அது வந்து அதை விழுங்க மாட்டோம், ஆனா தொண்டையில தான் அது அப்ளை ஆகும், த்ரோட்ல. சரியா? த்ரோட்ன்ற தொண்டை. அடுத்தது மவுத் வாஷஸ், அடுத்தது த்ரோட் ஸ்ப்ரேஸ். த்ரோட் பெயின்ஸ் மாதிரி ஸ்ப்ரேஸ்ல வரும். அப்ப இது எல்லாமே வந்து ஓரல் கெவிட்டிஸ்ல அப்ளை ஆகிற லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். விளங்கிட்டா? அப்ப இது எல்லாமே வந்து மோனோபேசிக் எக்ஸ்டர்னல். விளங்கிட்டா? எக்ஸ்டர்னல்ல வர மோனோபேஸ். அப்ப எக்ஸ்டர்னல் எப்படி ஃபர்தரா எக்ஸ்டர்னல் வந்து 3 வகையா பிரியுது. விளங்கிட்டா? 3 வகையா பிரியுது. அதுல ஒன்று வந்து ஸ்கின்ல அப்ளை ஆகுறது, அடுத்தது வந்து பொடி கெவிட்டிஸ்ல அப்ளை ஆகுறது, அடுத்தது வந்து ஓரல் கெவிட்டில அப்ளை ஆகுறது. அப்ப ஃபர்தரா எக்ஸ்டர்னல் மோனோபேஸ் வந்து 3ஆ பிரியுது. அப்ப இவ்வளவு டோசேஜ் ஃபார்ம்ஸையும் நாம ஒவ்வொன்றா படிக்கிறது தான் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் படிச்சு முடிய இந்த எல்லா டோசேஜ் ஃபார்ம்ஸை பத்தின ஒரு அறிவும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. அப்ப மோனோபேஸ் வந்துதான் ஒரு பெரிய பார்ட் என்று உங்களுக்கு விளங்கிட்டு, அதான் ஃபர்தரா டிவைட் ஆகி படிக்க போறோம். அடுத்தது பைஃபேசிக்ல வந்து மெயினா படிக்க போறது சஸ்பென்ஷன் அண்ட் இமல்ஷன். சரி, ஓகே. அடுத்தது இதே விஷயத்தை தான் இதுல போட்டிருக்கேன்னு பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த மெயின் விஷயம் வந்து பார்ப்போம், அட்வான்டேஜஸ். சரியா? அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். இப்ப கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சோமா என்ன, அதே மாதிரி அட்வான்டேஜஸ் படிக்க போறோம். சரி, ஓகே. அட்வான்டேஜஸ் பார்ப்போம். என்னென்ன லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் நாம எடுக்கிறதால கிடைக்கக்கூடிய நன்மைகள். விளங்கிட்டா? அப்ப நேத்து நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப சொல்லுங்க பாப்போம், நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட பார்க்கல. ஓகே, இப்ப சொல்லுங்க. நேத்து நாம பார்த்த கேரக்டரிஸ்டிக்ஸ வச்சு நீங்க சொல்ல போறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லணும். சரி, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு சும்மா யோசிச்சு பாருங்க. நாம உள்ள ஸ்லைடுக்கு போறதுக்கு முதல்ல உங்களோட ஆன்சரை சொல்லுங்க, அதோட அது பொருந்துதாண்டு பார்ப்போம். என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் நாம எடுத்துக்கொள்றதால? நேத்து பார்த்த கிளாஸ்ல இருந்த உங்களுக்கு விளங்கின விஷயத்தை சொல்லுங்க. இப்ப டோசேஜ் ஃபார்ம்ஸ்ல சொலிடும் இருக்கு, செமி சொலிடும் இருக்கு இல்லையா? அதை விடவும் ஏன் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம் ஒரு அட்வான்டேஜா இருக்கு, பெனிஃபிட் தரக்கூடிய மாதிரி இருக்கு? ஓகே, குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, எமர்ஜென்சி கேசஸ், வெரி குட். ஓகே, வேற? ஓகே, சைல்ட் இன்டேக், வெரி குட். எனி அதர் ஆன்சர்ஸ்? இதை தாண்டி நீங்க டிஃப்ரெண்டா யோசிக்கிற ஒரு ஆன்சர்? இப்ப ஒரு கொஸ்டின்ல இப்படி வந்தா வேற என்ன ஆன்சர் கொடுப்பீங்க நீங்க? அந்த பாயிண்ட்ல யோசிச்சு எழுதணும், நீங்க அந்த எபிலிட்டி எடுக்கணும். அதுக்காகத்தான் இப்படி கொஸ்டின்ஸ் கேக்குறேன். இப்ப ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ல இப்படி ஒரு ஆன்சர், இப்படி ஒரு கொஸ்டின் வந்துட்டேன்டா நீங்க படிச்சதை தாண்டியும் சில பாயிண்ட்ஸ் எழுதணும் இல்லையா? ஓகே, பாப்போம் நீங்க சொன்ன ஆன்சர் சரிக்கான்னு சொல்லி. வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தோஸ் பேஷண்ட்ஸ் ஹூ ஹேவ் ட்ரபிள்ஸ் ஸ்வெல்லிங். அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன ட்ரபிள்ஸ், விழுங்குறதுல கஷ்டம் இருக்கிற, அதாவது இதுல வருவாங்க நீங்க சொன்ன மாதிரி சில்ட்ரன், விழுங்குறதுல கஷ்டம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வெரி யூஸ்ஃபுல் என்ன. அப்ப சில்ட்ரன் அதோட எல்டர் பேஷண்ட்ஸ் 2 பேருக்கும் இது வந்து வெரி யூஸ்ஃபுல். விளங்கிட்டா? அடுத்த விஷயம் இது. ஓகே, the rate of absorption of the liquid dosage form is so faster than the solid dosage form. அப்ப உங்களுக்கு தெரியும், நேத்தே நான் சொன்னேன் குயிக் onset of action என்று சொல்லி, அதைத்தான் so faster என்று இங்க சொல்றேன். என்ன, the rate of absorption. விளங்கிட்டா? absorption வந்து
ஃபாஸ்டா இருக்கும் மத்த solid dosage form விட. நேத்து உங்களுக்கு சொன்னேன், இப்ப ஒரு solid dosage form நம்முடைய ஸ்டொமக்குள்ள போய் டிசோல்வ் ஆகி அதுக்கு பிறகுதான் பிளட்டுக்குள்ள எப்சார்ப்ஷன்ங்கிறது அதான், சரியா? ஆனா லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் ஆல்ரெடி டிசோல்வ் ஆகின கண்டிஷன்ல இருக்கிறதால அதுல என்ன ஃபாஸ்டா வந்து என்ன எப்சார்ப்ஷன் ஆகி பிளட்டுக்குள்ள போய் அது ரெக்ஷனை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதால நீங்க சொன்ன மாதிரி எமர்ஜென்சி கேசஸ்ல எல்லாம் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் தான் ஒரு சாய்ஸ் ஆஃப் ட்ரக்கா இருக்கும். அடுத்த விஷயம், லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் ஆர் ஃபிளெக்சிபிள் டு டேக் ப்ராப்பர் டோஸ் தென் த சாலிட் டோஸ். சரியா? இப்ப ஒரு சாலிட் இதை எடுக்கிறத விட, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது என்ன விஷயம்டா, இப்ப ஒரு டேப்லெட் இருக்குண்டா, இது ஹாஃப் எடுக்கணும்டா. இப்ப ஒருத்தருக்கு இது 500 மில்லிகிராம் டேப்லெட், இப்ப ஒருத்தருக்கு எழுதுற பிரிஸ்கிரிப்ஷன் வந்து 250 மில்லிகிராம். ஒருத்தருக்கு ஒரு சின்ன பிள்ளைகள் எழுதுறாங்க 250 மில்லிகிராம் பிசிஎம். அப்ப இதை ஹாஃபா டிவைட் பண்ணித்தான் கொடுக்கணும் என்ன. அப்ப சரியா அந்த ஹாஃப் வந்து டிவைட் ஆகாம கொஞ்சம் இதுல கூடி இதுல குறைஞ்சா அந்த டோஸ் வந்து அக்யூரேட்டா அந்த பேஷண்ட்டுக்கு போகாது இல்லையா? அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல இப்ப இப்படி வார இந்த ஒரு சந்தர்ப்பத்துல இதை விடவும் ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல ஒரு 5 மில்லி பிசிஎம் சிரப்பண்டா அதை ஈஸியா என்ன செய்யலாம், மெஷர் பண்ணி அந்த 5 மில்லியே குயிக்கா கொடுத்துடலாம். அதுல இந்த உடைக்கிற கூற குறையிற இந்த ப்ராப்ளம்ஸ் வராது. அதாலதான் என்ன ப்ராப்பர் டோசேஜ் வந்து என்ன லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ்ல எடுக்கலாம், அதர் தென் த solid dosage forms. விளங்கிட்டா? அப்ப இந்த விஷயத்தை தான் இதுல சொல்றாங்க. அப்ப solid டோஸை விட லிக்விட் டோஸ் வந்து பிளெக்சிபிளா ஒரு டோஸை அக்யூரேட் எடுக்கிறதுக்கு அட்வான்டேஜா இருக்கும். ஓகே, நான் இதுல 3 விஷயம் தான் போட்டிருக்கேன். அது வந்து உங்களுக்கு மிச்ச விஷயங்களை ஹோம்ஒர்க்கா தந்திருக்கேன். சரியா? அப்ப இந்த பார்ட்ல நீங்க என்ன செஞ்சுக்கணும், வேற என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் சொல்லி ஒரு 3 பாயிண்ட் விளங்கிட்டா? இதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க தேடி இதோட எட் பண்ணி எழுத போறீங்க. சரி, ஓகே. அடுத்த விஷயம் பார்ப்போம், டிஸ்அட்வான்டேஜஸ். சரியா? ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த ஸ்லைட்ல நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னென்ன வரலாம் இதை தாண்டி. இப்ப லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸால என்ன தீமைகள் இருக்கு, சும்மா யோசிங்க. இப்ப தமிழால ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல தான் எடுக்கணும் இல்ல. இப்ப நீங்க தமிழ்ல திங்க் பண்ணுங்க, அது இங்கிலீஷ்ல எழுத ட்ரை பண்ணுங்க. உங்களோட இங்கிலீஷும் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட திங்கிங் ஸ்கில்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். படிக்கிறதுக்குரிய மெத்தடுகள் எல்லாம் ஒவ்வொன்றை நாங்க சொல்லி தருவோம், நீங்க பயப்பட தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு திங்க் பண்ணினதுல என்ன ஆன்சர் வந்திருக்கு சொல்லுங்க. அப்போ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு? நார்மலா சொல்லுங்க. ஒரு சொலிடை விட, ஒரு solid dosage forms விட, நீங்க எக்ஸாம்பிள் சொலிடை வச்சு யோசிங்க. ஒரு solid dosage form ஒரு டேப்லெட்டை விட ஏன் ஒரு சிரப் வந்து நல்ல, அப்படி யோசிங்க. சாரி, நல்ல இல்ல, தீமை என்ன, என்ன டிஸ்அட்வான்டேஜ், தீமைகள் என்ன என்ன, அப்படி யோசிங்க. ஓகே, சொலிடை விட லிக்விட்ல பாக்டீரியா growth கூட. நான் நேத்து சொன்னேன், வெரி குட், உங்களுக்கு அந்த பாயிண்ட் விளங்கிருக்கு. ஏனண்டா ஏன் அதுக்குரிய ரீசன் என்ன, சொலிட்ல வாட்டர் கண்டென்ட் குறவு. ஓகே, ஸ்டோரேஜ் இஷ்யூ, வெரி குட், ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் இருக்கு. ஓகே, நம்ம பார்ப்போம். உங்களோட ஆன்சர்ல சொல்லிக்கே பாக்டீரியா growth கூட, அதுக்குரிய ப்ராப்பர் வேர்ட் வந்து எப்படி வருமெண்டா கண்டாமினேஷன். சரியா? கண்டாமினேஷன், பாக்டீரியா வந்து growth ஆகுறது. சரி, பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியாஸ்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இதுல வளர்ச்சி அடைகிறது. சரியா? அது ஏன் வந்து ஒரு சொலிடை விட இந்த கண்டாமினேஷன் ஒரு சொலிடை விட லிக்யூடுக்கு வந்து கூட அறிக்கைன்னு கேட்டா, லிக்யூட்ல வந்து வாட்டர் கண்டென்ட் கூட. சரியா? அதாலதான் லிக்யூடுக்கு வந்து கண்டாமினேஷன் கூட இருக்கு. விளங்கிட்டா? அப்ப ஒரு சொலிடை வந்து நார்மலா ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட லிக்யூட வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது
நீண்ட காலத்துக்கு ஒரு லாங் டைம் பீரியடுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கஷ்டம். ஏனெண்டா கண்டாமினேஷன் ஆகிறதுக்குரிய சான்ஸ் கூட. அப்ப ஸ்டோரேஜ் இஷ்யூ வரும், அதால கண்டாமினேஷன் வரும். அதோட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். It needs a lot of special storage conditions. இப்ப நேத்து நான் சொன்னேன், ஒரு இன்சுலினை வந்து நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ல என்ன செய்ய இயலாது, ஸ்டோர் பண்ணி வைக்க இயலாது. அதை எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இன்சுலினை எங்க ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? ஃப்ரிட்ஜ்ல. ஓகே, வெரி குட். ஃப்ரிட்ஜ்ல எந்த பார்ட்ல வைப்பீங்க? இப்ப நீங்க ஒரு பார்மசிஸ்ட் ஆயிட்டேன்னா இந்த ப்ராப்பர் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கணும். ஃப்ரிட்ஜ் சும்மா செல்ல அது ஒரு பேஷண்ட்டுக்கு. ஃப்ரிட்ஜ்ன்றா எந்த பார்ட்? ஃப்ரிட்ஜ்ல இப்ப ஃப்ரீசர் இருக்கு, ஃப்ரீசர்லயா? இப்ப ஃப்ரிட்ஜ்ன்றா ஒரு பேஷண்ட் உங்கள்ட்ட கேக்குது டவுட்டா, ஃப்ரிட்ஜ்ல சொன்னா மேலுக்கா இல்ல சாரி ஃப்ரீசர்லயா இல்லாட்டி மிடில் பார்ட்லயான்னு கேட்காங்க. என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? மிடில் பார்ட். வெரி குட். விளங்கிட்டா? அதுலயும் டோர்ல வந்து ஃப்ரிட்ஜ்ல டோர்ல வந்து ஸ்டோர் பண்ண கூடாது. சரியா? ஃப்ரீசர்லயும் வைக்க கூடாது. அப்ப இன்சுலினை ஸ்டோர் பண்றதுக்கு ப்ராப்பரா நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன? அதுல ஃப்ரிட்ஜிட மிடில் பார்ட். விளங்கிட்டா? கீழுக்காக கீழையும் வைக்கப்பட, லோவர் பார்ட்லயும் வைக்க கூடாது. அப்ப லோவர் பார்ட், ஏனெண்டா அந்த 2 to 8ங்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து எதுல இருக்குமெண்டா இந்த மிடில் பார்ட்ல தான் இருக்கும். அப்ப ஃப்ரீசர்லயும் வைக்க கூடா, டோர்லயும் வைக்க கூடா, லோவர் பார்ட்லயும் வைக்க கூடா. அப்ப என்ன மிடில் பார்ட். அப்ப ஒரு இன்சுலின் ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். அதே மாதிரி சில ஆன்டிபயோட்டிக் சிரப்ஸ் இருக்கு. இப்ப ஆக்மெண்டின் சிரப் சில்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. இப்ப எல்டர் பேஷண்ட்டுக்கு வந்து ஆக்மெண்டின் டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனா ஒரு சில்ட்ரன்ஸுக்கு ஒரு 1 year பேபிக்கு வந்து ஒரு 1 year பேபிக்கு வந்து ஆக்மெண்டின் சிரப் தான் கொடுப்பாங்க. அது ஒரு ஆக்மெண்டின் சிரப் இல்லாட்டி சஸ்பென்ஷன். சரி, அதை நீங்க சஸ்பென்ஷன் படிக்க கொள்ள விளங்கும். ஆக்மெண்டின் சிரப்பண்டே வச்சுக்கோம். சரியே, ஆக்மெண்டின் இத வந்து சிரப்பா வந்து இப்ப பெனடோல் சிரப் மாதிரி ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணி வராது. அது எப்படி வருமெண்டா இந்த இது நீங்க இதுக்கு பிறகு உங்களோட வீட்டுல யாரும் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த சிரப் தயாரிச்சா பாருங்க. இல்லாட்டி தெரியுமா இந்த விஷயம்? இதுக்கு முதல் கண்டிருக்கீங்களா? இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல யாரும் மருந்தெடுத்து வீட்டுல இது எப்படி வரும் சொல்லுங்க அப்ப, தெரிஞ்சவங்க யாரும்? ஆல்ரெடி சிரப்பா வருமா இது? ஒரு பெனடோல் சிரப் மாதிரி வருமா இது? எனிவன்? ஓகே, இதுக்கு முதல் கண்டிருக்கலன்னு தெரியா. இதுக்கு பிறகு பார்த்தா பாருங்க எப்படி என்று சொன்னா இந்த ஒக்மெண்டின்ங்கிறது வந்து பவுடரா வரும். சரியா? இந்த போட்டலுக்குள்ள பவுடர் ஃபார்ம்ல solid பவுடர் ஃபார்ம்லாம் வரும். அந்த பவுடர் என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க warm வாட்டர் இருக்குதானே, கொதிச்சு ஆறிய warm வாட்டரை கொண்டு அதுக்குள்ள ஃபுல்லா நிரப்பிட்டு என்ன செய்ய போறீங்க? ஃபுல்லா கலக்க போறீங்க, கரைக்க போறீங்க. சிறப்பாகவும் இல்லாட்டி ஒரு சஸ்பென்ஷன் ஆகும் கரைச்சி அதுக்கு பிறகுதான் என்ன செய்ய போறீங்க? பாவிக்க போறீங்க. யா, ஷேக் பண்ணி அந்த பவுடரை ஃபுல்லா ஷேக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வாட்டர் சொன்னா warm வாட்டர். சரியா? இப்ப சிலவங்க வந்து தெரியாதவங்க கூல் வாட்டர் எட் பண்ணுவாங்க. அப்படி எட் பண்ணக்கூடாது. கொதிச்சு அதுக்கு பிறகு ஆறிய warm வாட்டரை இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு அதுல இருந்து செய்ய போறீங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு 5 மில்லியோ 10 மில்லியோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து பாவிக்க போறீங்க. சரியா? இந்த ஒக்மெண்டின் சிரப் இருக்குதானே, இப்படி இதுக்கு பேர் வந்து இந்த இந்த இவ்வளவு ப்ராசஸுக்கும் பேர் வந்து சொல்றது ரீகான்ஸ்டிடியூஷன் என்று சொல்றேன். ரீகான்ஸ்டிடியூஷன் இதுக்கு பேர். ரீகான்ஸ்டிடியூஷன் பண்ற மெத்தட். சரியா? அப்ப இந்த ரீகான்ஸ்டிடியூஷன் பண்ணின இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் மோஸ்டா எடுப்பாங்க. ஒக்மெண்டின், அடுத்தது அமோக்சிசிலின். சரியா? இதெல்லாம் வந்து
எல்டர் பேஷண்ட் சாரி எல்டர் இல்ல சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்க கொள்ள இப்படி பவுடர் ஃபார்ம்ல வரும். அதை நீங்க ரீகான்ஸ்டியூஷன் பண்ணி அதுக்கு பிறகு அதை என்ன செய்யணும், கரைச்சி இல்லாட்டி கலந்ததுக்கு பிறகுதான் சில்ட்ரன்ஸுக்கு கொடுப்பீங்க. இப்படி நீங்க கரைக்கிற இந்த ஆன்டிபயோட்டிக் சிறப்பை ஒரு கிழமைக்கு 1 வீக்குக்கு மேல நீங்க பாவிக்க இயலாது. அப்ப அந்த 1 வீக்குக்கும் எப்படி பாவிக்கணும் மெடிசன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுதான் பாவிக்கணும். சரியா? அப்ப பாருங்க ஏன் சொன்ன இந்த விஷயம், ஆன்டிபயோட்டிக்ஸ்ங்கிறதால குயிக்கா வந்து என்ன செய்யலாம், கண்டமினேஷன் ஆகலாம் என்கிறதால நாம 1 வீக்குக்குள்ளேயே பாவிச்சு முடிக்கணும். இப்ப ஒரு பெனடோல் சிறப்பு ஓபன் பண்ணி ஒரு 1 மந்தோ இல்லாட்டி ஒரு 1.5 மந்தோ வச்சு பாவிக்கலாம். ஆனா இந்த ஆன்டிபயோட்டிக் சிரப் அதுலயும் ரீகான்ஸ்டியூஷன் பண்ணின ஆன்டிபயோட்டிக் சிரப்பை அப்படி 1 வீக்குக்கோ இல்லாட்டி மேக்சிமம் 2 வீக்ஸ் அந்த இதுல போட்டிருப்பாங்க. இப்ப ஒரு ஆன்டிபயோட்டிக் சிரப் ஏதோ நீங்க ரீகான்ஸ்டியூஷன் பண்ண கொடுக்க போறீங்கன்னா அதுல லேபலிங்க நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி அதுக்குரிய பேஷண்ட் அட்வைஸ கொடுக்கணும். அதுல போட்டிருப்பாங்க 1 வீக் வரைக்கும் வைக்கலும் இல்லாட்டி 2 வீக்ஸ் வைக்கலும் மேக்சிமம் இல்லாட்டி 10 days விளங்கிட்டா. அப்ப அந்த காலத்துக்குள்ளேயும் இந்த ரீகான்ஸ்டியூஷன் பண்ணின சிரப்ஸோ இல்லாட்டி சஸ்பென்ஷனையோ ஃப்ரிட்ஜில் வச்சுதான் கொடுக்கணும். சரியா? அப்ப அந்த லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் உண்டு இதான். விளங்கிட்டா? ஏண்டா ஃப்ரிட்ஜ் இல்லாத பேஷண்ட்ஸுக்கு வந்து இதுல ப்ராப்பரான யூசேஜை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப இன்சுலினுக்கும் அப்படித்தான். நிறைய பேஷண்ட்டுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி வீட்டுல இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ள கஷ்டம். அதான் இப்ப சொலிடுக்கும் லிக்யூடுக்கும் இருக்கிற மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ். ஏனென்றா ஸ்பெஷலான ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் வந்து தேவைப்படுறது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது இஃபெக்டட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நான் சொன்ன மாதிரி கண்டாமினேஷன் ஆகிறது. தேவையான இடத்தை நோட் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட். கண்டாமினேஷன் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்வீட்னிங் அண்ட் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ். அப்ப மோஸ்டா லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ல இனிப்பா இருக்கும், சிரப்ஸ் எல்லாம் நல்ல ஸ்வீட்டா இருக்கும். ஏன்றால ஸ்வீட்னிங் ஏஜென்ட் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் எட் பண்ணிருக்கிறதால அதை நாடியும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கூட. அதோட வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கு, அதுவும் எஃபெக்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன். அடுத்தது லெஸ் ஸ்டேபிள் தென் அதர் டோசஸ் பிகாஸ் ஆஃப் ஷார்ட்டர் லைஃப். இப்ப ஏன் இப்ப கூடிய காலத்துக்கு இது ஸ்டேபிள் இல்லைண்டா என்ன, கண்டாமினேஷன் ஆகிறத விட கண்டாமினேஷன் ஆகிறதால இது ஸ்டேபிள் இல்லை. ஸ்டெபிலிட்டி வந்து குறவு. இந்த ஸ்டெபிலிட்டி விஷயம் வந்து பாஸ் பேப்பர்ல அடிக்கடி கேட்ட ஒரு விஷயம். இப்ப நான் ரிவிஷன் கிளாஸ் செய்ய கூட இந்த ஸ்டெபிலிட்டி, பயோ அவைலபிலிட்டி இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டின்ல வந்துருக்கு. அதனால லிக்யூட் படிக்க கூட மிச்சம் இந்த விஷயங்களை விளங்கி படிச்சுக்கோங்க. ஏன் ஸ்டெபிலிட்டி வந்து லிக்யூடுக்கு குறவு, ஏன் சொலிடு கூடுங்கிற விஷயம் எல்லாம் விளங்கி படிச்சா ஞாபகத்துல நிற்கும். ஏன் ஸ்டெபிலிட்டி குறவுண்டா கண்டாமினேஷன் ஆகும். அதால அதுல உறுதித்தன்மை, ஸ்டெபிலிட்டி என்ற என்ன, உறுதித்தன்மை. அப்ப இந்த உறுதித்தன்மை வந்து என்ன, சொலிட விட லிக்யூடுக்கு குறவு. அதால இதுல ஆயுட்காலம் வந்து லைஃப் என்ன ஷார்ட் லைஃப் இதுல ஆயுட்காலம். இப்ப ஒரு எக்ஸ்பயரி டேட்ண்டா, இப்ப ஒரு டெப்லெட் கொடுக்குற எக்ஸ்பயரி டேட்டும் ஒரு லிக்யூடு கொடுக்குற எக்ஸ்பயரி டேட்டும் வித்தியாசம். லிக்யூடுக்கு குறவா தான் கொடுப்போம். விளங்கிட்டு அதுல லைஃப் வந்து லைஃப் டைம் வந்து ஷார்ட்டரா இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது நீட் ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ். ஓகே, அது திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது த ப்ராப்ளம் ஆஃப் கண்டெய்னர் பிரேக்கேஜ். இப்ப உங்களுக்கு தெரியும் நிறைய லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ல தான் வரும். என்ன இப்ப பேரண்டல் எல்லாம் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எம்பியூல்ஸ் என்ன வயல்ஸ்ல எல்லாம் வரும். அடுத்தது சிரப்ஸ் எல்லாம் எப்படி வரும், கிளாஸ் பாட்டில்ஸ்ல வரும். ரப்பர் யூஸ் பண்ற குறைவாங்க. இப்ப சொலிட் எல்லாம் எப்படி வரும், ஒரு ஸ்ட்ரிப் பெக்ஸ்ல இல்லாட்டி பிளிஸ்டர் பெக்ல இல்லாட்டி பல்கா வரும். ஆனா லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் வந்து மோஸ்டா கிளாஸ் பேக்கிங்ல வாரங்கிறதால அது இப்ப டிரான்ஸ்போர்ட் டைம்ல இல்லாட்டி ஸ்டோர் பண்ணி வைக்கிற டைம்ல வந்து பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு உடையறதுக்குரிய சான்ஸ் வந்து கூடிய இருக்கு. விளங்கிட்டா? அப்ப கண்டெய்னர்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்குரிய சான்ஸ் வந்து லிக்யூட்ல இருக்கு. அது இந்த டோசேஜ் ஃபார்ம்ஸ். அப்ப இவ்வளவு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். விளங்கிட்டா? ஓகே, அப்ப இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா டிஸ்அட்வான்டேஜுக்கு ஒரு 2 points நீங்க வந்து தேர்ட் எழுதிக்கோங்க. அது ஒரு உங்களுக்குரிய ஹோம்ஒர்க். இதுக்கு ஒரு 3 points நீங்க அட்வான்டேஜஸ்க்கு எழுதிக்கோங்க.
ஓகே, இவ்வளவு விஷயம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ்ல நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, இது வரைக்கும் படிச்சதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள போகும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், கொஞ்சம் தெளிவா விளங்கி எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் எடிட்டிங். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு டோசேஜ் ஃபார்ம்ஸ் வந்து உருவாக்குறது ஏன்னு கேட்டா, இப்ப உங்களுக்கு தெரியும் டோசேஜ் ஃபார்ம்ண்டா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேப்லெட் எடுப்போம். இந்த டேப்லெட் வந்து நேத்து நான் சொன்னேன், இதுல 2 விஷயம் இருக்கும் இந்த டேப்லெட்ல. ஒன்று ஏபிஐ. ஏபிஐன்னு என்ன? ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். ஏபிஐ அதான் வந்து ட்ரக். மெயினா ஒரு நாம எதுக்கு இப்போ ஒரு தலைவலிக்கு எடுக்க மெடிசன்னா, ஒரு ஹெடேக்கு எடுக்க வேண்டா, இந்த ஏபிஐ தான் போய் அந்த ஹெடேக்கை வந்து என்ன செய்யும், கியூர் பண்ணும், ஒரு தெரப்பியூட்டிக் எஃபெக்டை உண்டு பண்ணும். அதான் மெயின் விஷயம். இதுல இந்த ஏபிஐ தான் ஒரு ட்ரக்ட ஒரு மெயின், விளங்கிட்டா? அதோட சேர்த்து அந்த ஏபிஐ மட்டும் போதாது ஹேண்டில் பண்றதுக்கு. ஒரு டோசேஜ் ஃபார்மா, இப்போ ஒரு டெப்லெட்டா ஒரு சிரப்பா எடுக்கிறதுக்கு அந்த ஏபிஐட அளவு போதாது. சின்ன அளவுல மைக்ரோகிராம், மில்லிகிராம், சரியா, நானோகிராம், அப்படி அந்த அளவுல இருக்கிறதால அதை நாம கையில பிடிச்ச ஒரு டெப்லெட்டா எடுக்க இயலாதங்கிறதுக்காக இதோட சேர்த்து என்ன எட் பண்றோம்டா, எக்ஸிபியன்ஸ வந்து சேர்த்து கொள்றோம். அப்ப இந்த எக்ஸிபியன்ஸ் தன்மை என்னண்டா, அது வந்து எந்த எஃபெக்டிவையும் கொடுக்காது. அதால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இப்ப இந்த எக்ஸிபியன்ஸ் வந்து இந்த ஏபிஐல எந்த ஒரு ரியாக்ஷனையும் செய்ய போறது இல்ல. இந்த எக்ஸிபியன்ஸால எந்த டிசீஸும் கியூர் ஆக போறது இல்ல. அது எந்த ஒரு தெரப்பியூட்டிக் எஃபெக்டையும் என்ன செய்யாது. அதை எட் பண்றதால என்ன நடக்கும்டா, இப்ப இதுல வெயிட் கூடும். சரியா? இப்ப ஏபிஐ வந்து ஒரு 200 மில்லிகிராம் என்று சொன்னா, அந்த 200 மில்லிகிராமையும் நாம இப்படி ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல மாத்தேல, அதாவது அளவு சின்னதுங்கிறதுக்காக என்ன செய்யறோம்டா, எக்ஸிபியன்ஸ் ஒரு 800 மில்லிகிராம் எக்ஸிபியன்ஸ், சரியா, அதை இதோட சேர்த்து என்ன செய்யறோம், ஒரு 1 கிராமா ஒரு டெப்லெட்டை நாம ஃபார்ம் பண்றோம். அதுக்காகத்தான் இந்த எக்ஸிபியன்ஸ் நாம இதுக்குள்ள போடுறது, எட் பண்றது. விளங்கிட்டா? அப்ப அந்த எக்ஸிபியன்ஸால இந்த ஏபிஐக்கு எதுவும் பிரச்சனையா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா, இல்லாட்டி இதுல எஃபெக்டிவா, இதுல யூஸ வந்து குறைக்குமா கூட்டுமான்னு கேட்டா இல்ல. அதான் எக்ஸிபியன்ஸ்ட முதல் தன்மை, கேரக்டரிஸ்டிக்ஸ். விளங்கிட்டா? அப்ப எக்ஸிபியன்ஸ் ஏன் போறேன்டா, ஒரு டோசேஜ் ஃபார்ம்ஸ் நம்ம உருவாக்குறதுக்கு, நம்ம ஹேண்டில் பண்ணி ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல அந்த டோசேஜ் ஃபார்ம் எடுக்கிறதுக்காக நாம சேர்க்கிறது தான் இந்த எக்ஸிபியன்ஸ்ங்கிற விஷயம். ஓகேயா? அப்ப எக்ஸிபியன்ஸ் சேர்க்கிறதால எந்த ஒரு இதுவும் வரப்போறது இல்லை. அப்ப அந்த எக்ஸிபியன்ஸ் வந்து ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்முக்கு ஏத்த மாதிரி மாறும். இப்ப சாலிட் எடுத்த மெடிசன்னா அதுல சேர்க்கிற எக்ஸிபியன்ஸ் எல்லாமே சாலிட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? இப்ப அதுல வந்து டைலுவன்ட் சேர்ப்போம், குளுக்கோஸ், சரிதானே, குளுக்கோஸ வந்து டைலுவன்ட்டா சேர்ப்போம், சுக்ரோஸ் சேர்ப்போம், குளுக்கோஸ் சேர்ப்போம், ஸ்டார்ச், மாப்பொருள் ஸ்டார்ச் சேர்ப்போம். அப்ப அதெல்லாம் வந்து சாலிட் டோசேஜ் ஃபார்ம் படிக்கக்குள்ள நீங்க படிப்பீங்க. டெப்லெட்ஸ்ல, கேப்சியூல்ஸ்ல என்னென்ன எக்ஸிபியன்ஸ் படிக்கிறங்கிற விஷயத்துல இந்த டைலுவன்ஸ், சரியா, அதோட சில பிளைண்டிங் ஏஜென்ட்ஸ், பைண்டிங் ஏஜென்ட்ஸ், இதெல்லாம் வந்து சாலிட்ல படிக்கிற எக்ஸிபியன்ஸ். இன்னைக்கு நாம படிக்க போறது எக்ஸிபியன்ஸ்ல லிக்யூட்ல சேர்க்கிற எக்ஸிபியன்ஸ். சரியா? அப்ப லிக்யூட்ல நீங்க படிக்கக்குள்ள லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸா மாத்துறதுக்கு என்னென்ன எக்ஸிபியன்ஸ் அல்லது எடிட்டிவ்ஸ், எக்ஸிபியன்ஸ் அல்லது எடிட்டிவ்ஸ். எடிட்டிவ்ஸ்ண்டா இங்க மென்ஷன் பண்றது வந்து எக்ஸிபியன்ஸ் தான். சரியா? மேலதிகமா சேர்க்கிறது இந்த எக்ஸிபியன்ஸ். அப்ப உங்களுக்கு இதுல ட்ரோ பண்ணி காட்டுன்னு பாருங்க. நான் ஒரு
சல்பியூட்டமோல் சிரப் ஒன்று செய்ய போறேன். சரியா, நான் ஒரு சல்பியூட்டமோல் சிரப் வந்து செய்ய போறேன். அதுக்கு ஒரு பீக்கரோ ஏதோ ஒரு ஃப்ளாஸ்க் கொண்டு எடுக்கு. சரியா, இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இதுல எட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல நான் ஒரு ஏபிஐ எட் பண்றேன். ஏபிஐல சல்பியூட்டமோல சேர்க்க போறேன். சரியா, ஏபிஐ ஃபர்ஸ்ட்டுக்கு அது வந்து சாலிட்ல இருக்கு, ஒரு சாலிட் ஃபார்ம்ல இருக்கு அந்த ஏபிஐ. சரியா, அடுத்தது இந்த சாலிட் ஃபார்மை மட்டும் வச்சு இந்த ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் சல்பியூட்டமோல் சிரப் எடுக்கலாமா? இல்ல, இத வந்து என்ன செய்யணும், கரைக்கணும். அப்ப அதுக்காக என்ன செய்யறேன், அதுக்கு ஒரு வெஹிக்கிள் கரைப்பான், ஒரு சோல்வெண்ட், ஒரு வாட்டரை மிக்ஸ் பண்றேன். சரியா, ரெண்டாவது வாட்டரை மிக்ஸ் பண்றேன். சரி, அடுத்தது வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சல்பியூட்டமோல் எடுத்தா கசப்பா இருக்கும். என்ன ஏண்டா மோஸ்டா ட்ரக்ஸ் எல்லாமே பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும். அப்ப சின்ன பிள்ளைதான் மோஸ்டா லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் குடிக்க போறாங்க. அப்ப வாட்டர்ல சல்பியூட்டமோல் ஒரு ட்ரக்கை கரைச்சி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகள் வாயிலையும் வைக்காது, அவ்வளவு கசப்பா இருக்கும். அப்ப அதுக்காக என்ன செய்யறேன், அடுத்தது இதோட சேர்த்து ஸ்வீட்னிங் ஏஜென்ட போடுவோம். சரியா, ஸ்வீட்டுக்கு கசப்பை இல்லாமக்கிறதுக்கு மறைக்கிறதுக்காக ஸ்வீட்னிங் ஏஜென்ட் ஒன்று போடுறேன். சரி, ஸ்வீட்னிங் ஏஜென்ட் போட்டா சரி அது இனி பறிக்கி அது இப்படி வாட்டரை போட்டு ஸ்வீட்டிங் ஏஜென்ட போட்டு எல்லாம் ஒரு இதுக்கு வந்துட்டு பார்த்தா வெள்ளை கலர்ல தனி ஒயிட் அரிக்கி. அப்ப பாக்க சரி ஒயிட் இருந்தாலும் பிள்ளைகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்ப என்ன செய்யறேன், நான் ஒரு கலரிங் ஏஜென்ட போடுவோம், ஒரு ரெட் கலரை என்ன செய்வோம் இதுல எட் பண்ணுவோம், ரெட். அது வந்து என்ன, ஒரு கலரிங் ஏஜென்ட். சரியா, ஓகே. அப்ப ரெட்ல மாறிட்டு இப்ப ஸ்வீட்டாவும் இருக்கு. அப்ப பாக்க இன்னும் அதுல பேஷண்ட்ஸ் சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடணுங்கிறதுக்கு அப்ப ஒரு ஒரேஞ்ச் பிளேவரை போடுவோம் இதுக்குள்ள. அப்ப என்ன செய்யறேன், ஒரேஞ்ச் பிளேவரை எட் பண்ணுவோம் இதுக்குள்ள. இன்னும் ஆரஞ்ச் ஒரு ஃபிளேவரிங் ஏஜென்ட், இல்லாட்டி ஆரஞ்சு இல்லாட்டி ஒரு ஸ்ட்ராபெரி ஏதோ ஒரு ஃபிளேவரிங் ஏஜென்ட் நல்ல மனமா மீக்குமே. ஓகே, போட்டு இப்ப லாஸ்டா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சல்பியூட்டமோல் சிரப்பை கொண்டு வந்தாச்சு. சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிற கொஸ்டின், நான் லாஸ்டா வந்து சல்பியூட்டமோல் சிரப்ல எது தெரப்பியூட்டிக் எஃபெக்ட உண்டு பண்ணும்? இவ்வளவு விஷயம் போட்டு இருக்குது சல்பியூட்டமோல் சிரப். எத்தனை, 1 2 3 4 5 இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கு. சரி, இப்ப இந்த சல்பியூட்டமோல் சிரப்பை குடிக்கிறதால அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் குணமாகும். அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய இன்கிரீடியன்ட் என்ன இதுல சேர்த்தது சொல்லுங்க. சல்பியூட்டமோல், வெரி குட். ஏனென்றா அதுதான் இதுல நாம சேர்த்தத்திலேயே ஏபிஐ வந்து இதுல இருக்கிற இந்த சல்பியூட்டமோல் தான் இதுல இருக்கிற ஏபிஐ, ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். அப்ப நாம ஏபிஐ மட்டும் போட்டு ஒரு டோசேஜ் ஃபார்ம்ஸுக்கு எடுக்கலாமா? இல்ல, அதுக்காகத்தான் அதோட சேர்த்து இந்த 4 இன்கிரீடியன்ஸ், 4 வந்துட்டு இல்ல இன்னும் எவ்வளவு போடலாம், நீங்க படிப்பீங்க. அப்ப இவ்வளவு ஏன் சேர்க்கிறோம்டா அதுல டோசேஜ் ஃபார்மா. இப்ப ஏபிஐ மட்டும் போட்டா அடியில கிடக்கும், அதை எடுத்து குடிக்கலாமா? ஒரு இதுக்கு வருமா, ஒரு 100 மில்லிக்கு வருமா? இல்ல. இப்ப சல்பியூட்டமோல் சொன்னா இதுல எவ்வளவு அளவு போடுவீர், ஒரு 2 மில்லிகிராம் போடுவீர் சல்பியூட்டமோல். அந்த 2 மில்லிகிராமையும் போட்டா இந்த பிளாஸ்க் அடியில இருக்கும். அப்ப அது ஒரு டோசேஜ் ஃபார்முக்கு நாம கையால கூடிய ஹேண்டில் பண்ணி நாம கையில ஊத்தி எடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு மாறுமா? இல்ல. அதுக்காகத்தான் என்ன செய்யறோம், வாட்டர் சேர்க்கறதால இப்ப ஒரு 100 மில்லி லிட்டரா மாறும் அது அளவு. அதோட மத்த விஷயங்களுக்காக ஃபிளேவரிங், கலரிங், ஸ்வீட்னிங் என்ன இதெல்லாம் சேர்க்கும். விளங்கிட்டா, அந்த பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கூட்டுறதுக்காக. அப்ப உங்களுக்கு தெரியணும், ஒரு டோசேஜ் ஃபார்ம்ஸ் உருவாக்குறதுக்கு ஏபிஐ மட்டும் போதாது, அதோட சேர்த்து என்ன எடிட்டிவ்ஸ் அல்லது என்ன எக்ஸிபியன்ஸ் வந்து தேவைப்படும்.
அடிட்டிவ்ஸ் அல்லது எக்ஸிபியன்ஸ் ரெண்டுமே ஒன்றுதான், ரெண்டுமே தேவைப்படும். அதான் சேர்த்து இது ரெண்டும் ஃபுல்லாக சேர்த்து தான் ஒரு டோசேஜ் ஃபார்மா நம்மட கையில கிடைக்கிறது. ஒரு டேப்லெட்ஸ் ஆகவோ ஒரு சிரப்பாகவோ ஒரு சஸ்பென்ஷன் ஆகவோ. விளங்கிட்டா? அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த மத்த இன்கிரீடியண்டால இந்த சால்பியூட்டமோலுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாட்டி எந்த அதுல தெரப்பியூட்டிக் எஃபெக்ட கூட்டுறதோ குறைக்கிறதோ எந்த ஒரு இன்டராக்ஷன்ஸும் வந்து நடக்காது. அதான் எடிட்டிவ்ஸ் முக்கியமான தன்மை. விளங்கிட்டா? இப்ப எடிட்டிவ்ஸ் என்றா என்ன, அது ஏன் சேர்க்கம்ங்கிற விஷயம் இப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கும். இப்ப நாம நோட்ஸுக்கு வருவோம். ஓகே, பாப்போம். ஒரு டவுட் கேட்டீங்க, என்னன்னு பாக்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்ன்னா இடையில மைக் ஆன் பண்ணி கேளுங்க, இல்லாட்டி செட்ல பண்ணுங்க. எதுக்கும் தயக்கப்படாதீங்க டவுட் கேட்கறதுக்கு. அதான் நான் திருப்பி சொல்லுவேன். ஓகே, ஒரு இந்த டயக்ராம்ல வந்து மொனோபேசிக்ல பெரண்டல் ஒன்று இதாகிருக்கி. அது நான் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற இதை இப்போ கிளியர் பண்ணிட்டு போறேன். உங்களோட டவுட் என்னண்டா, இதுல பெரண்டல் ஒன்று இருக்கு மொனோபேசிக்ல. என்ன மூணா டிவைட் பண்ணினத்துல இன்டர்னல், இது வந்து எக்ஸ்டர்னல். இவிடத்த இந்த வேர்ட் வந்து மிஸ் ஆயிட்டு எட் பண்ணிக்கோங்க நீங்க, எக்ஸ்டர்னல் என்று சொல்லி. சரியா? எக்ஸ்டர்னல் வந்து ஃபர்தரா மூணா டிவைட் ஆகிடுச்சு. ஒன்று ஸ்கின்ல, அடுத்தது வந்து மவுத் கேவிட்டிஸ்ல, அடுத்தது வந்து பாடி கேவிட்டிஸ்லன்னு சொல்லி. என்ன அதோட பேரண்டல் என்கிற விஷயம் வந்து எட் பண்ணிருக்கேன். இந்த முன்னுக்கு இருக்கிற இதுல வந்து பேரண்டல் எட் ஆகலைங்கிறதால பேரண்டலை இதுல எட் பண்ணிருக்கேன். பேரண்டல் நாம வந்து வேறையா படிப்போம். சரியா? பேரண்டல் டோசேஜ் ஃபார்ம்ஸ் எஸ்விபி எல்விபி என்று சொல்லி வேறையா படிப்போம். அதுவும் மொனோபேசிக்ல வர ஒரு வகை. சரியா? எக்ஸ்டர்னல் இன்டர்னல் மாதிரி பெரண்டலும் மொனோபேசிக்ல வரும். சரியா? அப்ப பெரண்டல் படிக்க கொள்ள அந்த விஷயத்த உங்களுக்கு நான் டீப்பா படிக்கேன். ஆனா இப்ப நீங்க வச்சுக்கோங்க தெளிவா, இவடத்தை நீங்க கிளியர் பண்ணிக்க வேண்டிய விஷயம், மொனோபேசிக்ல இன்டர்னல் இருக்கிற மாதிரி எக்ஸ்டர்னல் இருக்கிற மாதிரி பெரண்டலும் இருக்கு. அப்ப பெரண்டல் எங்க கொள்ள நீங்க இன்ஜெக்ஷன்ஸ் இன்ஃபியூஷன்ஸ் அதுல வகைகள் படிப்பீர். அந்த டைம்ல இப்ப இன்ஜெக்ஷன்ஸ் வந்து மொனோபேசிக்லயும் இருக்கும், பைபேசிக்லயும் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லன்னு பாருங்க. இவடுத்து இப்ப இன்சுலின் எடுத்துக்கிட்டோம்டா, இன்சுலின் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவோம்? அது ஒரு பெரண்டல் டோசேஜ் ஃபார்ம். சரியா? இன்சுலின் ஒரு பெரண்டல் டோசேஜ் ஃபார்ம். அப்ப இன்சுலின்ல 3 வகை இருக்கு. சரியா? இப்ப நார்மலா உங்களுக்கு ஒரு நாலேஜுக்கு சொல்றேன்னா, இன்சுலின்ல மிக்ஸ்டர்ட் இன்சுலின் இருக்கு. சரியா? மிக்ஸ்டர்ட் இன்சுலின் இருக்கு. அடுத்தது சொலியூபிள் இன்சுலின் இருக்கு. சரியா? அடுத்தது ஐசோஃபேன் இன்சுலின் இருக்கு. 3 இன்சுலின் இருக்கு. இதுக்கு பிறகு நீங்க இன்சுலினை உங்களோட வீட்டுல பாவிக்கிற யாரும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் சரி இன்சுலின் பாவிச்சா, ஏன்னா இப்ப இந்த விஷயம் ஏன் சொல்லணும்னா, இப்ப நீங்க பார்மசி படிக்க வந்திக்கலண்டா நிறைய டோசேஜ் ஃபார்ம்ஸ் படிக்கல். இப்ப டோசேஜ் ஃபார்ம்ஸ் தான் படிக்கல். டோசேஜ் ஃபார்ம்ஸ் மருந்த வகைகள் என்று வச்சு கொள்ளலாம். அப்ப இதுக்கு முதல் நீங்க மருந்த கண்டா ஒரு கவனம் இல்லாம இருந்திருப்பீங்க. ஒரு டெப்லெட், ஒரு கிரீம், ஒரு லோஷனோ இல்லாட்டி ஒரு இன்சுலினோ ஏதோ நீங்க சும்மா அது பிரச்சனை இல்ல கவனம் இல்லாம இருந்திருப்பீங்க. இதுக்கு பிறகு எங்க எந்த மருந்து கண்டாலும் வாங்கி கையில எடுத்து பாருங்க. இது இப்ப நான் உங்களுக்கு மேக்சிமம் இந்த இந்த ஸ்லைடு இல்லாட்டியும் நான் வந்து இந்த பார்மசிக்கு போய் வந்து உங்களுக்கு இப்ப லிக்விட் படிப்பிக்க கொள்ளையே இப்ப நாளைக்கு இல்லை நாளை அன்னைக்கு இப்ப என்னென்ன டோசேஜ் ஃபார்ம்ஸ் படிச்சிருக்கேனோ அவ்வளவுக்கும் உரிய ஹாஸ்பிட்டல் பார்மசியில இருக்கிற டோசேஜ் ஃபார்ம், இப்ப என்னென்ன சிரப்ஸ் இருக்கு எல்லாம் அப்படியே உங்களுக்கு போட்டோ எடுத்து அதுல பாக்ஸ்ல இருந்து அது எப்படி இருக்கு அதை ஊத்தியும் காட்டி உங்களுக்கு போட்டோ எடுத்து போடுவேன் குரூப்ல. அப்ப உங்களுக்கு பிசிக்கலா பார்க்க கிடைக்காட்டி அப்படி போட்டோஸ்ல நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம்.
விளங்கிட்டா? இப்ப இந்த ஸ்லைட்ல ஃபுல்லா எட் பண்றதுக்கு ஃபுல்லா ஸ்லைட் பெருசா இருமுங்கிறது எட் பண்றதுல பலமையான குரூப்ல தான் போட்டோஸ் அப்லோட் பண்றேன். சரியா? அப்படியே ஃபுல்லா இருக்கிற மாதிரி அந்த சிரப் சஸ்பென்ஷன் எல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுவேன். நீங்க பார்த்துக்கொள்ளீங்க. சரியே? அப்ப என்ன விஷயம்னா நீங்களும் இதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, எந்த ஒரு மருந்தை கண்டாலும் கையில எடுத்து அப்படி பாருங்க என்ன விஷயம்ங்கிறது. அதுல இப்ப நீங்க படிக்கிற ஒவ்வொரு வேர்டும் வரும். இப்ப அதுல பைபேசிக், மோனோபேசிக், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இப்ப சில விஷயத்துல எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் உள்ளேன்னு போட்டிருப்பாங்க. இப்ப கிரீம்ஸ், லோஷன்ஸ் எல்லாம். அப்ப உங்களுக்கு தெரியும் எக்ஸ்டர்னலுக்கு தான் அது யூஸ் பண்றேன், இன்டர்னலுக்கு யூஸ் பண்றேன்ட்டு. அப்ப அதுக்காகத்தான் சொல்றேன். இதுக்கு பிறகு நீங்க எந்த விஷயம் என்றாலும் கிளியரா பாத்துக்கோங்க ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்ம்ஸையும். இப்ப இன்சுலின்ல செல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்ப இன்சுலின்ல சொலிபிள் இருக்கு, மிக்ஸ்டர்ட் இருக்கு, ஐசோஃபெனின். இந்த மிக்ஸ்டர்ட்ங்கிறது வந்து பைஃபேசிக். சரியா? இது லிக்யூடா இருந்தாலும், ரெண்டும் லிக்யூடா இருந்தாலும் பைஃபேசிக் இருக்கும். இது மற்ற ரெண்டும் வந்து மோனோபேசிக். விளங்கிட்டா? அப்ப இதுதான் இதுல இருக்கிற வித்தியாசம். அப்ப மோனோபேசிக்ல பெரண்டலும் இருக்கு. சரியா? விளங்கிட்டா? அப்ப அந்த விஷயத்துக்காக தான் இந்த பெரண்டலையும் எட் பண்ணிருக்கேன். இந்த டயக்ராம்ல பெரண்டலையும் சேர்த்து படிக்கிறேன். ஆனா பெரண்டல் உங்களுக்கு லிக்யூட்ல லாஸ்ட் இதுல வந்து மிச்சம் டீப்பா கிளியரா படிப்பிப்பேன் நான் உங்களுக்கு. என்னன்னு சொன்னா டோசேஜ் ஃபார்ம்ஸ் படிக்க கொள்ள மினிட். ஓகே, அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் என்று நினைக்கிறேன். ஓகே, நான் வெஹிக்கிள்ஸுக்கு வருவோம். சாரி, எக்ஸிபியன்ஸ் அல்லது எடிட்டிவ்ஸ்ல வருவோம். அந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, இத பார்ப்போம். த மோஸ்ட் காமன் எடிட்டிவ்ஸ். சரியா? மோஸ்ட் காமனா இருக்கிற எடிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தா எடிட்டிவ்ஸ் எக்ஸிபியன்ஸ் ரெண்டுமே உண்டுதான். யூஸ்ட் இன் எல்டிஎஃப்ஸ்ல யூஸ் பண்றது என்னன்னா மோஸ்டா வெஹிக்கிள்ஸ். வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லக்கோல சோல்வெண்ட் வரும். சரியா? சோல்வெண்ட் கரைப்பான்கள் தான் நீங்க யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ். அடுத்தது ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன தெரியுமா? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறது? எனிவன்? ஓகே, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏன் போறோம்டா இப்ப லிக்விடோசிட் ஃபார்ம்ஸ் வந்து கண்டமினேஷன் ஆகிற சான்ஸ் கூட என்ன. அப்ப கண்டமினேஷன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு போற என்ன ஒரு ஏஜென்ட் தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். கண்டமினேஷனை அதான் லாங் டைம் பழுதாகாம ஏண்டா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து கண்டாமினேட் ஆகிறதால தான் அது குயிக்கா வந்து என்ன செய்யுது, என்ன பழுதாகுது, என்ன அமைப்பழியக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதை பாதுகாக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கிறோம். அது சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ். இது வந்து சஸ்பென்ஷன் படிப்பிக்க கொள்ள உங்களுக்கு சொல்லுவேன். சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸை பத்தி சஸ்பென்ஷன்ல தான் இதை எட் பண்ணுவோம். இமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் வந்து இமல்ஷன் படிக்க கூட ரெண்டும் பைஃபேஸ். என்ன இமல்ஷன் சஸ்பென்ஷன் எல்லாம் ரெண்டும் பைஃபேஸ் படிக்க கூட இதெல்லாம் படிப்பேன். அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது ஏன் போறோம்டா லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் ஈஸியா வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஒட்சியேற்றம் அடையும். அதால கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அது தடுக்கிறதுக்கு ஒட்சியேற்ற எதிரியாக பயன்படுத்துறதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இதோட இன்னும் இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளவும் போட்டிருக்கேன். ஒவ்வொரு எடிட்டிவ்ஸை நான் படிப்பிக்கிறேன். ஓகே, வெஹிக்கிள்ஸை பத்தி பார்ப்போம். இப்ப வெஹிக்கிள்ஸ் வந்து vehicles are those materials that are chemically inert. chemically inert சொன்னா என்ன? கெமிக்கலா எந்த தாக்கத்தையும், இனட்டுங்கிறது கெமிக்கல் எந்த தாக்கமும் கெமிக்கலா எந்த தாக்கத்தையும் என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. விளங்கிட்டா? கெமிக்கலி இனர்ட். இப்ப இந்த வெஹிக்கிள்ஸ் போறதால இந்த எடிட்டிவ்ஸையும் போறதால
எந்த ஒரு கெமிக்கலான தாக்கமும் இருக்காது. and don't have any therapeutic value. விளங்கிட்டா? ரெண்டு முக்கியமான விஷயங்கள். இது ஒரு விஷயம், அடுத்தது இது ஒரு விஷயம். ரெண்டு முக்கியமானது ஒரு வெஹிக்கிள்ஸ்ல இல்லாட்டி ஒரு எக்ஸிபியன்ஸ்ல. ஏனெண்டா இதுக்கு இந்த எக்ஸிபியன்ஸ்ல இல்லாட்டி இந்த வெஹிக்கிள்ஸ்ல எந்த தெரப்பியூட்டிக் வெலுவும் இருக்காது. டோன்ட் ஹேவ். அதோட கெமிக்கலாவும் இன்னட்ட இருக்கணும். அப்ப நம்ம சேர்க்கிற எடிட்டிவ்ஸ் அல்லது எக்ஸிபியன்ஸ் முக்கியமான ஒரு தன்மை என்னென்று கேட்டோம்டா என்ன, இந்த கெமிக்கல் இன்னட்ட இருக்கணும். செகண்ட் ஒன், டோன்ட் ஹேவ் எனி தெரப்பியூட்டிக் வெலு. அப்ப அதை சேர்க்கிறதால எந்த தெரப்பியூட்டிக் வெலுவும் இருக்கக்கூடாது. But these are used in the formulation of liquid dosage forms to improve the stability, patient acceptability, function of the dosage form. அப்ப இது சேர்க்கிறது ஏன்னு கேட்டா, அதுக்குரிய ரீசன் என்னன்னு கேட்டா, அதோட ஸ்டெபிலிட்டியை கூட்டும். அடுத்தது பேஷண்ட்ஸ் எக்ஸப்டபிலிட்டி, என்ன ஒரு டோசேஜ் ஃபார்மா மாத்தினா தான் பேஷண்ட் எக்ஸப்ட் பண்ணும். அந்த எக்ஸப்டபிலிட்டி ஏற்றுக்கொள்ளும் தன்மையை கூட்டும். அதோட ஒரு டோசேஜ் ஃபார்மை கொண்டு வரதுக்குரிய ஃபங்க்ஷனை பண்ணும். அதான் இதுல இது வெஹிக்கிள்ஸ் என்று சொன்னாலும் அல்லது எடிட்டிவ்ஸ் என்று சொன்னால் கூட அதுக்கு உரிய விஷயம் தான் இது. எடிட்டிவ்ஸுக்கும் இது பொருந்தும் வெஹிக்கிள்ஸோட. சரி, ஓகே. லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ற ஏக்வஸ் வெஹிக்கிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஏக்வஸ் தண்ணியா இருக்கிறது. ஒன்று வாட்டர், மெயினா மோஸ்டா யூஸ் பண்றது வாட்டர். சரியா? அதோட கிளிசரின் யூஸ் பண்ணுவோம், ஆல்கஹால். இவ்வளவும் ஏக்வஸ் வெஹிக்கிள். ஏக்வஸ் சரி. நன் ஏக்வஸ் வெஹிக்கிளுக்கு எக்ஸாம்பிள் அடுத்தது ஒயிலி அரிக்கும். நன் ஏக்வஸ் எக்ஸாம்பிள் வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ், அடுத்தது மினரல் ஆயில்ஸ். விளங்கிட்டா? ஆயில்ஸ் வந்து மோஸ்டா எங்க வெஹிக்கிள்ஸா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, இமல்ஷன் தயாரிக்க கொள்ள அங்க வந்து ஆயில்ஸ் மெயினா வெஹிக்கிள்ஸா யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்டா நாம பாக்குற சிரப், எலிக்சிஸ், லிங்டஸ், ரோட்ஸ் இதுல எல்லாம் வந்து வாட்டர், ஆல்கஹால் இதுகள் தான் மோஸ்டா வந்து வெஹிக்கிள்ஸா யூஸ் பண்றது. சரி, ஓகே. நான் இதுல நிறைய எழுத்துக்கு போக விரும்பல. நிறைய விஷயம் நேத்தையும் இன்றைய கிளாஸ்ல ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நிறைய விஷயம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு பிறகு ரிப்பீட்டட் அந்த வேர்ட்ஸ் வாரத்தால உங்களுக்கு மிச்சம் போரிங்கா இழுத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த விஷயங்களை பார்த்துட்டு அவடத்து என்ன தேவையோ அதை பார்த்தா போதும். உங்களுக்கு இது மேலதிகமா இந்த பாயிண்ட்ல எனக்கு விளங்கல, இவடத்த மோ எக்ஸ்பிளனேஷன் தேவை அப்படின்னு சொன்னா கேட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் solvent of water எப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். சரி, அப்ப இட்ஸ் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் solvent in the pharmaceutical. நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு solvent. வெஹிக்கிள்ஸ்னா solvent, கரைப்பான். என்ன solventண்டா இப்ப பார்மசியூட்டிக்ஸ்ல மோஸ்டா பாவிக்கிறது. இட் ஷுட் பி கிளியர். அப்ப நம்ம யூஸ் பண்ற அந்த வாட்டர் கிளியரா இருக்கணும், ஒடலஸ் அரிக்கணும், மனமற்றது அரிக்கணும், நியூட்ரல் அரிக்கணும். பிஹெச் வந்து ஒரு எசிடிட்டியாகவோ இல்லாட்டி எல்கலிட்டியாகவோ இருக்கக்கூடாது. நியூட்ரல் பிஹெச்ல மேக்சிமம் இருக்கணும். ஏன் பிஹெச் மாறினா அந்த டோசேஜ் ஃபார்ம்ஸ்ட ஃபுல் பிஹெச்சும் மாறும். வாட்டர் பிஹெச் மாறிச்சுண்டா. சரி, அடுத்தது பியூரிஃபைட் வாட்டர் யூஎஸ்பிஸ் allowed for usage as a vehicle for reducing impurities. அப்ப வாட்டருக்கு ஒரு இது ஒன்று இருக்கு, யூஎஸ்பி என்று சொல்லி. இப்ப உங்களுக்கு தெரியுமா பிபி யூஎஸ்பி என்று சொன்ன என்னண்டு? இந்த விஷயம் தெரியாட்டி பின்னுக்கு கஷ்டம். தெரியுமா யாருக்கும் பிபி அல்லது யூஎஸ்பி என்று சொல்ற விஷயம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, பிபி என்று சொன்னா பிபிங்கிறது வந்து பிரிட்டிஷ் பார்மகோபியா. இப்ப உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியாங்கிறதால ஒரு வேர்ட்ஸையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு தான் போகணும். இது தெரியாம படிக்க இயலாது. பிரிட்டிஷ் பார்மகோபியா பிபிஎன் சொன்னா. யூஎஸ்பிஎன் சொன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்.
pharmacopoeia. சரியே, அப்ப உங்களுக்கு தெரியும். இதுக்கு பிறகு நீங்க எந்த ஒரு pharmaceutical ப்ராடக்ட் எடுத்தாலும் பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சொல்றேன், சல்பியூட்டமோல் சிரப் போத்தல் எடுத்தமெண்டா இல்லாட்டி ஒரு டெப்லெட் எடுத்தமெண்டு சொன்னா சல்பியூட்டமோல் 2 மில்லியன் சொன்னா அது ஸ்ட்ரென்த், அதுக்கு பக்கத்துல பிபி என்று போட்டிருக்கும். சரியா, அப்ப இதுல அர்த்தம் என்ன அப்படி என்று பார்த்தோம்டா, இந்த சல்பியூட்டமோல் 2 மில்லிகிராம் டெப்லெட் இருக்குதானே, அது எதுக்கு அமைவாக தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் பார்மகோபியாவுக்கு அமைவாக தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சல்பியூட்டமோல் 2 மில்லி ஒரு டெப்லெட்டை தயாரிக்க போறோம் எடுத்தோம்டா அதுக்குரிய இன்கிரீடியன்ஸ் எவ்வளவு சேர்க்கணும், எக்ஸிபியன்ஸ் எவ்வளவு சேர்க்கணும் என்கிற விஷயம் தேவைதானே, ஒரு ஃபார்முலா தேவைதானே. ஒரு ரெசிபி எடுத்தோம்டா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போறீங்க. ரெசிபின்னா ஒரு நார்மலா செல்லுவோம். இப்ப ஒரு ஹல்வா செய்ய போறீங்கன்னா அது ஒரு ரெசிபி. அப்ப அந்த ஹல்வாக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை, இந்த அளவுல தேவை. எக்ஸாம்பிளுக்கு இப்ப கார்ன் ஸ்டார்ச் எவ்வளவு தேவை, ஒரு 100 மில்லிகிராம். சுகர் எவ்வளவு தேவை, ஒரு 50 மில்லிகிராம். வாட்டர் எவ்வளவு தேவை, ஒரு 100 மில்லி. அப்படின்னு ஒரு இன்கிரீடியன்ஸ் தேவைதானே எந்த ஒரு ரெசிபிக்கும், இல்லையா? அப்படித்தான் இந்த டெப்லெட் செய்யக்குள்ளையும் ஒரு டெப்லெட் சும்மா செய்யறல்ல, விளங்குதா? இப்ப சல்பியூட்டமோல் 2 மில்லிகிராம் டெப்லெட்ண்டா அது செய்யறதுக்கு சல்பியூட்டமோல் எவ்வளவு தேவை, அதோட சேர்க்கிற எக்ஸிபியன்ஸ் இருக்கும் இல்லையா? எக்ஸிபியன்ஸ் இப்ப ஸ்டார்ச் எவ்வளவு தேவை, ஸ்வீட்னிங் ஏஜென்ட் எவ்வளவு தேவை, பிளேவரிங் ஏஜென்ட்ஸ் எவ்வளவு தேவை, அந்த எல்லாம் இந்த அந்த ஃபார்முலா ஒன்று தேவை இல்லையா? அந்த ஃபார்முலா இருக்கிற ஒரு புக் தான் பார்மகோபியா. சரியா, அப்ப இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியா தான் வேர்ல்டு வைடா வந்து மோஸ்டா அந்த பிரிட்டிஷ் பார்மகோபியா இல்லாட்டி இந்த யூஎஸ்பி யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்மகோபியா தான் வேர்ல்ட் வைட்ல இருக்கிற நீங்க எந்த மருந்து எடுத்தாலும் இந்த 2 பார்மகோபியாவில அந்த ஃபார்முலா எடுத்து அந்த மருந்து செஞ்சிருப்பாங்க. சரி, அந்த பிரிட்டிஷ் பார்மகோபியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்குல அதுல ஃபார்முலாஸ் இருக்கும். எல்லா மருந்துக்கும் நாம கையில எடுக்கிற இப்ப மருந்துன்ற வகைய பார்த்தாலே லட்சக்கணக்குல இருக்கும் ஒவ்வொரு மருந்துட வகைகளும். நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். இப்ப நமக்கு இப்ப எனக்கு என்றாலும் நான் பார்மசிஸ்ட் என்றாலும் இப்ப எங்கட பார்மசில இருக்கிற மருந்து எடுத்தாலும் ஒரு 1000 வகை இருக்குமா. ஆனா எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் பார்மசிக்கு எல்லா பிராண்ட்ஸும் வரல, விளங்கிட்டா? பிராண்டட் எல்லாமே கம்யூனிட்டி பார்மசிஸ் தான் போறது, ஜெனரிக் தான் ஹாஸ்பிட்டல் பார்மசிக்கு வரும். ஆனா இந்த பார்மகோபியாவுல இல்லாத மருந்தே இல்லை, லட்சக்கணக்குல இருக்கு மருந்து. ஒவ்வொரு மருந்தும் எப்படி செய்யறங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இந்த பார்மகோபியாவுல இருக்கும். பெரிய ஒரு புத்தகமா இருக்கும், கட்டு புத்தகமா, விளங்கிட்டா? அப்ப இந்த பார்மகோபியாஸ் பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் செக்ஷன் வந்து செய்வாங்க, சிம்லா மிஸ் செய்வாங்க, இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் ஆஃப் பார்மசி என்று சொல்லி. அதுல இந்த பார்மகோபியா பத்தி டீப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன விஷயம்டா, இப்ப இன்கேஸ் அசல் வருதுன்னா எந்த ஒரு பார்மசிட்டிகள் டோசேஜ் ஃபார்ம்ஸ்லயும் பார்மகோபியா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, விளங்கிட்டா? அப்ப சல்பியூட்டமோல் 2 மில்லி பிபிஎன்டா பிரிட்டிஷ் பார்மகோபியா அதை வச்சுதான் இந்த டேப்லெட் செஞ்சிருக்கீங்கிறத நீங்க விளங்கிக்கணும். இப்ப இதுல பாருங்க, பியூரிஃபைட் வாட்டர் யூஎஸ்பி. அப்ப இது எதுக்கு அமைவா செய்யப்பட்டிருக்கு? யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்மகோபியாவுக்கு அமைவாக இந்த பியூரிஃபைட் வாட்டர் வந்து எடுக்கப்பட்டிருக்குங்கிறதான் இவடத்து உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம். ஓகே, அப்ப இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு புதுசுங்கிறதால சொல்லிட்டு தான் போகணும். அப்ப என்ன, இம்பியூரிட்டிஸ குறைக்கிறதுக்காக பியூரிஃபைட் வாட்டர் யூஎஸ்பி வந்து வெஹிக்கிளா யூஸ் பண்ணப்படுது மோஸ்டா. சரி, அப்பயும் வாட்டருங்கக்குள்ள பியூரிஃபை பண்ணப்பட்டது. அப்ப அதுல எந்த இம்பியூரிட்டிஸும் இருக்கக்கூடாது. இப்ப நாம எடுக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் போய் நாம ஒரு பார்மசியூட்டிக்கல் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம் செய்யலாமா? இல்லை, அத லிக்யூடை என்ன செய்யணும், அந்த வாட்டரையும் பியூரிஃபை பண்ணி தான் வெஹிக்கிளா யூஸ் பண்ணணும். அப்ப எப்படி பியூரிஃபை பண்ணலாம்னு கேட்டா, ஒன்று டிஸ்டிலேஷன் மெத்தட்ல, அடுத்தது அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அல்லது ரிவர்ஸ் ஆஸ்மிஸ். 3 மெத்தடும்
மெத்தடாலையும் பியூரிஃபை பண்ணலாம். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு டீப்பா தேவையில்ல. பியூரிஃபை பண்ணப்பட்ட வாட்டர் யூஸ் பண்ணப்படுதுங்கிற விஷயத்தை இங்க விலகி கொண்டு இல்லைண்டா போது மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது போவோம். அடுத்தது வெஹிக்கிள்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ஒவ்வொரு எடிட்டிவ்ஸா பார்க்க போறோம். லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு எடிட்டிவ்ஸையும் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்க்க போறோம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். சரியா? அப்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்னங்கிற விஷயத்தை பார்ப்போம். Preservatives are those ingredients used for the preservation or for the protection. Preservation காக இல்லது protection பாதுகாப்புக்காக of the formulation from the attack of microorganisms. அப்ப மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அட்டாக் பண்றதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக நாம யூஸ் பண்ற ஒரு இன்கிரீடியன்ட் தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். சரி, அப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பென்சோயிக் ஆசிட், சோபிக் ஆசிட், சோடியம் பென்சோயிக். சரி, ஒரு இப்ப உங்களுக்கு நான் ஒவ்வொரு செக்ஷன் முடிய அதுக்குள்ள வந்த பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டினும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். இதுலயும் போட்டிருக்கேன், வேறையாவும் அப்லோட் பண்ணுவேன். அந்த பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள உங்களுக்கு தெரியும் எந்த பார்ட்ல கூடுதலான கொஸ்டின்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி. சரி, இப்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல ஒரு வருஷம் எம்சிக்யூ வந்திருக்கு கிட்டத்துல 2013 அல்லது அதுக்கு பிறகு வந்த கொஸ்டின் அத்தனைக்கும் எனக்கு இயர் மறந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணக்குள்ள நீங்க பாருங்க என்னென்ன லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த எம்சிக்குள்ள 5 இஷ்டம் தந்திருக்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போறதுக்கு. சரி, ஓகே. அப்ப இந்த முக்கியமான ஒரு விஷயம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதை பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ். சரியா? அப்ப சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து மோஸ்டா எங்க யூஸ் பண்ணுவோம்டா சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல தான், டோசேஜ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். சரி, அப்ப பார்ப்போம். சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் ஆர் தோஸ் எக்ஸிபியன்ட்ஸ் which are useful to help active pharmaceutical ingredients to stay suspended into the formulation. அப்ப சஸ்பென்ஷன் சொன்னா உங்களுக்கு அன்னரம் தெளிவா படிப்பிப்பேன். ஒரு டிசால்வ் ஆகாத ஒரு சொலிடையும் ஒரு வாட்டரை அல்லது சோல்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டோசேஜ் ஃபார்முக்கு மாத்துறது. அப்ப ஒரு ட்ரக் வந்து டிசால்வ் ஆகாட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட கம்பைன் ஆக வைக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப கோதுமை மாவையும் தண்ணியில கரைச்சா என்ன சிலது கரையாதெல்லாம் ஃபுல்லா கம்பைன் ஆகாட்டி மேலுக்கு வரும் இல்லையா? மேலுக்கு அப்படியே படர்ந்து ஒரு அதுல இருந்து பிரிகி அடைஞ்சிரும் அந்த வாட்டர்ல இருந்து. அப்படி பிரிகி அடையாம அந்த வாட்டரோட ஃபுல்லா கம்பைன் பண்ணி வைக்கிறதுக்கு நாம ஒரு ஏஜெண்டா போறதுதான் இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ். சரியா? அப்ப என்ன ஸ்டே பண்ணி வைக்கும் அந்த ஃபார்முலேஷன்ல அந்த ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸை ஆக்டிவ் என்ன ஸ்டே பண்ண வச்சு சஸ்பெண்டண்டாக வச்சு கொள்றதுக்கு சேர்க்கிறது தான் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ். சரி, அதோட ப்ரிவென்ட் த கேக் ஃபார்மேஷன் அண்டர் த கண்டெய்னர் ஆஃப் த ஃபார்முலேஷன். கேக் ஃபார்மேஷன்டா இப்போ ஒரு சஸ்பென்ஷன் வந்து இது சஸ்பென்ஷன்ல டீப்பா படிக்கிற விஷயம். இப்ப நார்மலா சொல்றேன். இப்போ ஒரு டிசால்வ் ஆகாத ஒரு ட்ரக்கை நம்ம ஒரு லிக்யூட்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணினா அது மிக்ஸ் ஆகும் இல்லையா? ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்படியே அதை ஸ்டோர் பண்ணி வச்சா என்ன நடக்கும் சொல்லுங்க. அப்போ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்க கொள்ள நன்றாக குலுக்கிட்டு கொடுங்கோ, ஷேக் பண்ணிட்டு கொடுங்கோ குடிக்கிறதுக்கு முதல்ல சொல்றேன். என்ன ரீசன் அறியும்? ஏன் அப்படி ஒரு பேஷண்ட் அட்வைஸ் சொல்லி கொடுக்க? இது சாலிட் ஃபார்ம். சரியா? இதை நாம லிக்விடுக்குள்ள ஒரு சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல வச்சிருக்கோம். சஸ்பென்ஷன் படிக்கக்குள்ள இன்னும் டீப்பா அந்த விஷயத்த சொல்லுவேன், உங்களுக்கு கிளியரா விளங்கும். ஏன் இப்படி ஒரு ஷேக் பண்ணிட்டு கொடுக்கணும் சொல்றேன். என்ன ரீசனா இருக்கும்?
யா மிக்ஸ் பண்ணினா குளிக்கினாதான் மிக்ஸ் ஆகும். அப்ப உங்களுக்கு விளங்குது. கீழுக்கு வந்து அப்படி என்ன solid particles. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு பாருங்க. இப்ப ஒரு உப்பு ஒரு வாட்டர்ல கரைச்சா ஃபுல்லா டிசால்வ் ஆகிரும், கரைஞ்சிரும். ஆனா அன்டிசால்வ் கரையாத ஒரு ட்ரக்க வந்து நாம மிக்ஸ் பண்ணி எப்படித்தான் வச்சாலும் கொஞ்ச நேரம் நாம அப்படியே ஸ்டோர் பண்ணி கீழுக்கு வச்சோம்னா அந்த மருந்து அப்படியே கீழுக்கு போய் படியும். அப்ப திருப்பி நாம அந்த மருந்து எடுக்கக்குள்ள என்ன செய்யணும், அந்த படிஞ்ச ட்ரக்ஸ திருப்பி ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் கீழே படிகிறது. அதுக்காகத்தான் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற மருந்துகளை அந்த சஸ்பென்ஷனாக இருந்தால் அந்த மருந்துக்கு நீங்க கொடுக்கணும் ஒரு அட்வைஸா, ஷேக் பிஃபோர் தி யூஸ். என்ன யூஸ் பண்றதுக்கு முதல் ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் என்று கொடுக்கணும். ஏனென்றா அப்படியே இந்த solid particles எல்லாம் அப்படியே போய் கீழே இப்படி ஒரு கேக் மாதிரி படிஞ்சிடும். அதான் கேக் ஃபார்மேஷன் என்று சொல்லு விளங்கிட்டா கண்டெய்னர்ல. அப்ப இந்த கேக் ஃபார்மேஷன் ஆகிறத தடுக்கிறதுக்காக நாம போற ஒரு ஏஜென்ட் தான் சஸ்பெண்டிங் ஏஜென்ட். அத கேக் அப்படி ஆகினாலும் அப்படியே அந்த திருப்பி ஷேக் பண்ண கொள்ள திருப்பி ரீடிஸ்பர்ஸ் ஆகணும். அப்படியே கேக் படிஞ்ச மாதிரி திருப்பி ரீடிஸ்பர்ஸ் ஆகாட்டி ஷேக் பண்ண கொள்ள அப்படியே தங்கிச்சேண்டா அந்த ஃபெயிலியர் அந்த டோசேஜ் ஃபார்ம். விளங்கிட்டா? இதெல்லாம் சஸ்பென்ஷன்ல மிச்சம் கிளியரா படிப்பிட்டு சரி. ஓகே, சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் ஆர் யூசிங் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சஸ்பென்ஷன். உங்களுக்கு தெரியும். அப்ப இங்க நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு சஸ்பென்ஷன்ல இன்னும் விரிவா படிப்பேன். இப்ப நீங்க இந்த எக்ஸிபியன்ஸ் என்றா என்ன என்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குரிய எக்ஸாம்பிள் 1-2 தெரிஞ்சுக்கோங்க. சரியாதான் இப்ப உங்களுக்கு தேவை இந்த செக்ஷன்ல. ஓகே, அடுத்தது போவோம். அடுத்தது இமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ். உங்களுக்கு சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ பத்தி இன்னும் தெளிவா சஸ்பென்ஷன் படிக்க கொள்ள அந்த அதுல அந்த பிபிடி பிடிஎஃப்ல சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் வகைகள் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு அதுல மிச்சம் கிளியரா போட்டிருப்பேன். ஓகே, இமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் ஆர் தோஸ் safest active ingredients used in the formation of emulsion. It's useful to absorb the water oil droplet interface. கம் எக்ஸியா எக்ஸாம்பிள். அடுத்தது ட்ரெகுகான். இப்ப இமல்ஷன் என்று சொன்னா நார்மலா சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இமல்ஷன் என்று சொன்னா 2 ஃபேஸ் பை ஃபேஸ் தான். அதுவும் அதுல இப்ப சஸ்பென்ஷன் தான் solid இருக்கும், solid particles இருக்கும். இமல்ஷன் என்றா 2 லிக்விட் இருக்கும். ஒன்று வந்து வாட்டரா இருக்கும், இன்னொன்று வந்து ஆயில் இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு இமல்ஷன் எடுக்க போறோம். நார்மலா நீங்க யோசிச்சு பாருங்க, வாட்டரும் ஆயில் மிக்ஸ் ஆகுமா என்று கேட்டா இல்ல, ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. என்ன ரெண்டும் ஒன்று. இப்ப வாட்டர்ல எண்ணெய் ஊத்தினா மேலுக்கு எண்ணெய் படிய பார்க்கும், அதான் அதோட நேச்சர். இந்த இமல்சிஃபைங் ஏஜென்ட் நாம என்ன செய்வோம், இதுக்குள்ள எட் பண்றதால இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டோசேஜ் ஃபார்மா மாத்தும். விளங்கிட்டா? அதான் இந்த இமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் தொழிற்பாடு. ஒரு சேஃப் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ ஏற்படுத்தும். சரியா? அதாவது இமல்ஷன் ஃபார்மேஷன்ல வாட்டருக்கும் ஆயிலுக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் உருவாக்கி ரெண்டையும் கம்பைன் பண்ண வைக்கிறது தான் இந்த இமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் ஃபங்க்ஷன். சரி, இது இமல்ஷன்ல இன்னும் விரிவா பாக்குற விஷயம். இப்ப இவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் காமெகசியா ட்ரெகுகான்த். சரி, அடுத்த விஷயம் சொலிபிலைசஸ். சொலிபிலைசஸ் ஏன் தேவைன்னு சொன்னா, சொலிபிலைசஸ் தொழிற்பாடு என்னன்னா உங்களுக்கு தெரியும், இன்க்ரீஸ் த சொலிபிலிட்டி. அதான் இதுல மெயின் தொழிற்பாடு. கரையிற தன்மை, சொலிபிலிட்டி, கரையும் தகமையை கூட்டுறது, சொலிபிலிட்டியை கூட்டுறதுக்கு சேர்க்கிறது. எக்ஸாம்பிள் அதோட கரைக்கிற தன்மை கூட்டுறதால அதுல பயோ அவைலபிலிட்டியை கூட்டும். பயோ அவைலபிலிட்டின்னு சொன்னா என்னன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் விரிவா செல்ல வேண்டிய விஷயம். இது கொஞ்சம் எப்படி என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணித்தான் சொல்லணும். பயோபிலிட்டியை கூட்டுறதுக்காக சொலிபிலிட்டியை கூட்டும். கோசோல்வெண்ட் சொலிபிலைசர்ஸ்
இப்ப கோசால்வெண்ட்னா என்ன விஷயம்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு செல்லன்னு பாருங்க, ஒரு எலிக்சிஸ் வந்து செய்ய போறேன். நான் எலிக்சிஸ் என்கிற ஒரு டோசேஜ் ஃபார்ம் செய்ய போறேன். அதுக்கு நான் வாட்டர் சேர்க்கேன், சரி, அதோட ஆல்கஹால் சேர்க்கேன், சரியா? ரெண்டுமே வாட்டர்ல ஆல்கஹால் மிக்ஸ் ஆகும் இல்லையா? அப்ப இது சோல்வெண்ட் என்று சொன்னா, இது சோல்வெண்ட்டா, இது வந்து கோசோல்வெண்ட், ஒரு துணை கரைப்பான் மாதிரி, சரியா? ஏன் ரெண்டு கரைக்கு என்று போறோம்டா, இப்ப வாட்டர்ல கரையாத ட்ரக்ஸ் இருந்தா அது ஆல்கஹால்ல தான் கரையுமாண்டா, வாட்டரையும் சேர்த்துட்டு ஆல்கஹாலையும் சேர்ப்போம் ஒரு கோல் சால்வெண்டா, இல்லைங்களா? அதுக்காகத்தான் கோஸ் சால்வெண்ட் வந்து சாலிபிலிட்டியை கூட்டுன்னு சொல்றோம். அடுத்தது சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட் அல்லது பாலிசோபர் மூலம் சொலிபிலைசஸுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அது என்ன? ஆக்சிடேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் எஸ்கார்பிக் ஆசிட், விட்டமின் இ, சோடியம் மெட்டாசல்ஃபைட், இவ்வளவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸா யூஸ் பண்ண பாருது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏன் சேர்க்கிற? ஆக்சியேற்றம் அடையிறத தடுக்கிறது. இப்ப லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் வந்து ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சிச்சுன்னா அதோட கெமிக்கல் இது எல்லாமே வந்து மாற்றம் அடையும் இல்லையா? அப்ப அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து நாம சேர்த்துக்குவோம். இப்ப சொலிடை விடவும் லிக்யூடுக்கு நிறைய கொஞ்சம் கூடுதலாகவே எக்ஸிபியன்ட் சேர்க்கிறேன், அது கண்டமினேஷன் ஆகி கொஞ்சம் பழுதாகிறதுக்கு சான்ஸ் கூடங்கிறதால எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் நாம இங்க சேர்த்து கொள்றது. ஓகே, அடுத்தது ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், நார்மலா நிறைய விளங்கப்படுத்தி நிக்க தேவையில்லை. இதுல ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் ஏன் சேர்ப்போம்? இந்த ஃபிளேவரிங் overcoming the unpleasant smell of formulation. என்ன ஒரு formulation ஃபிளேவர் கூட்டினா மனம் கூடும் என்ன? அப்ப ஒரு தேவையில்லாத அன்பிளசன்டான ஸ்மெல்ல வந்து என்ன ஓவர் கம் பண்றது, ஹைட் பண்றதுக்காக சேர்க்கிறதா ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ். ஆப்பிள், ஜிஞ்சர், க்ளோவ், ரோஸ் இதெல்லாம் நல்ல வாசமா இருக்கும். ஏனென்றா மருந்துகள்ல இருக்கிற தேவையில்லாத வாசத்தை கவர் பண்ணி இப்படிப்பட்ட வாசங்களை எடுக்கிறதுக்கு. அடுத்தது ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ், அது ஏன் எடுக்கிற? மோஸ்ட் ட்ரக்ஸ் வந்து பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும், அப்ப அதை மாஸ்க் பண்றதுக்கு, விளங்கிட்டா? அப்ப ஓவர் கமிங் த அன்பிளசன்ட் டேஸ்ட் ஆஃப் த ஃபார்முலேஷன். அப்ப ஸ்வீட்னிங் ஏஜென்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஓவர் கமிங் த அன்பிளசன்ட் டேஸ்ட் ஆஃப் த ஃபார்முலேஷன். எக்ஸாம்பிள் சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், சாக்கரின், சோபிட்டோல், இவ்வளவு என்ன ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் எக்ஸாம். அடுத்தது கலரிங் ஏஜென்ட்ஸ், அது ஏன் யூஸ் பண்ற? ஒரு டோசேஜ் ஃபார்ம்ல அக்செப்டன்ஸ். கலரிங் ஏஜென்ட்ஸ் ஏன்? இப்ப ஒரு வெள்ளை கலர்ல இருந்தா அதை எடுக்கிறதுக்கு ஒரு விருப்பம் வராது. பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், பேஷண்ட் எக்ஸெப்ட் பண்ற தன்மை கூட்டுறதுக்காக என்ன? இம்ப்ரூவ் த அக்செப்டன்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், நுகர்வோர் அக்செப்டன்ஸை கூட்டுறதுக்காக கலரிங் ஏஜென்ட்ஸ் சேர்க்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து டைட்டானியம் ஆக்சைடு. இப்ப சில ட்ரக்ஸ் வந்து டேப்லெட்டை ஒயிட்ல இருந்தா எடுக்கிறதுக்கு ஒரு விருப்பம் வராது, அதுவே ஒரு நல்ல ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர்ல இருந்தா எடுப்பீங்க. ஏன்னா அந்த கலரிங் ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தும், எடுக்கக்கூடதுக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அப்படித்தான் லிக்யூட்லி அந்த எக்ஸப்டன்ஸ கூட்டுறதுக்காக. சரி, அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் நேச்சுரல் கலர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கரோட்டிஃபெரிக் ஆக்சைடு, இதெல்லாம் நேச்சுரல் கலர்ஸ். இதெல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு பாடமாக்கி நிக்க வேண்டிய. இதுல உங்களுக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ் சாரி எக்ஸிபியன்ஸ்ல என்ன தேவைன்னு சொன்னா என்ன விஷயம் நீங்க மெமரைஸ் பண்ணணும், பாடமாக்கணும்டா. இப்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சொன்ன மெஃபெஸ்டுக்கு பார்த்தோம். அப்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்றா என்ன, அதுக்குரிய டெஃபினிஷன் ஒரு வரியிலயோ 2 வரி எல்லாம் எழுதணும் என்று, அது என்னத்துக்கு யூஸ் பண்றங்கிறத முக்கியமான பாயிண்ட நீங்க அதுக்கு எழுதிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பாடமாக்கினா போதும், சரியா? அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லுவேன் எப்படி இதுக்கு கொஸ்டின் வரும், எம்சிக்யூல எப்படி கொஸ்டின் வரும், எஸ்சிக்யூல எப்படி கொஸ்டின் வரும். அப்ப அப்படி கொஸ்டின் வந்து நீங்க எப்படி ஆன்சர் கொடுக்கணும் என்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் டீப்பா செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சரியே? ஓகே, என்ன விஷயம் இப்ப ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நிறைய vocabulary வேர்ட்ஸ் வந்து தேவைப்படுங்கிறதால ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கூடத்தான் தேவைப்படும். இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துட்டே இல்லைண்டா, இதெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டே இருந்த இந்த விஷயம் ஒவ்வொன்றையும் பின்னுக்கு ஈஸியா படிச்சுட்டு போகலாம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம்
டீப்பா சில விஷயங்கள் செல்றது. சரியா? இப்ப இந்த PDF வந்து நான் ஃபெஸ்ட் பிடிஎஃப் எல்லா பெட்ஜுக்குமே கொஞ்சம் இப்படிதான் செஞ்சுட்டு போறேன்டா. ஃபெஸ்ட்டுக்கு வார பிள்ளைகள் வந்து கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வாரதில்லை. இங்க வந்துதானே ஃபெஸ்ட்டுக்கு பார்மசி படிக்க வந்து நிறைய விஷயம் தெரியிற பிள்ளைகளும் இருப்பீங்க, தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க. அப்ப தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் போரிங் அடிக்கும். இவ்வளவு விஷயம் ஃபெஸ்ட்டுக்கு தேவையில்ல, விஷயத்த மட்டும் படிச்சுட்டு போலாம்னு யோசிப்பீங்க தெரிஞ்சவங்க. தெரியாதவங்களுக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போனா ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே, இது இந்த வேர்டு என்னன்னு தெரியாது எனக்கு, அப்ப இதை எப்படி படிக்கிறேன்னு யோசிப்பீங்க. அப்ப 2 பேருக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் ஒரு டீச்சர். இல்ல அதுக்காகத்தான் தெரிஞ்சவங்களுக்கு போரிங்கா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, தெரியாதவங்க ஒருத்தன் இருந்தாலும் பாதிக்க கூடாது இல்லையா? அவங்களுக்காகத்தான் சில விஷயம் கொஞ்சம் டீப்பா சொல்லிட்டு அவங்க அதை பிடிச்சி எடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் எத்தனை கிளாஸ் போகும், எப்ப இவங்க இதுக்கு ஓகே ஆகும்ங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். ஒரு டீச்சர்ஸா நாங்க இதுக்கு முதல்ல ஒரு 6 பேச்சஸ் பார்த்திருக்கோம். சரியா? நீங்க எந்த இதுக்கு இந்த லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம் 7 டைம்ஸ் வந்து 7வது டைம் படிப்பீங்க. அப்ப எனக்கு தெரியும் எத்தனை கிளாஸ் ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் படிப்பிக்கிறதுக்கு எடுக்கும். பிள்ளைகள் எந்த விஷயத்த பிடிப்பாங்க, இவங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்குங்கிறதெல்லாம் தெரியும். அதுக்கேத்த மாதிரி தான் நான் கொண்டு போற கிளாஸ் நான் மிஸ் பண்ண. சரி, நீங்க பயப்பட தேவையில்ல. கஷ்டமா இருக்கி இல்லாட்டி இங்கிலீஷ்ல இருக்கி அப்படி எல்லாம் யோசிக்கிற இல்ல. எல்லாரும் அப்படி யோசிச்சவங்க தான் பின்னுக்கு ஃபுல்லா படிச்சு பாஸ் பேப்பர் கொஸ்டினும் செஞ்சு எக்ஸாம் சிட் பண்ணிருக்காங்க. சரி, அப்ப அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் எங்கட சைட்ல இருந்து நாங்க தருவோம். இதோட மட்டும் இல்ல, அதால நாங்க எங்கட கிளாஸுக்கு ஒரு ஃபார்மட் வச்சிருக்கோம். விளங்கிட்டா? ஏன் இந்த மந்த்லி டெஸ்ட் வைக்கிறேன், ஏன் அடுத்தது உங்களோட என்ன அவங்களோட அட்டெண்டன்ஸ் அவங்களோட ரெக்கார்டிங்ஸ் பாக்குறோம், அவங்களோட இதை வந்து கூட்டணுங்கிறதுக்காக. அடுத்தது பாஸ் பேப்பர் டிஸ்கஷன். விளங்கிட்டா? இப்ப இதோட இந்த தியரி முடிச்சுட்டு அப்படியே விடுறல, இதுல வந்துக்கிற பாஸ் பேப்பர் கலெக்ஷன் போடுவோம் ஒரு முடிய. அப்ப அதெல்லாம் உங்களுக்கும் எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. உங்களோட நீங்க ரெஜிஸ்டர் ஆகினவங்கன்னு சொன்னா ரெஜிஸ்டர் ஆகின டேட்ல இருந்து 2 இயர்ஸுக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் சிட் பண்ணிக்கொள்ளே 2 இயர்ஸுக்கு பிறகு. இப்ப இந்த இயர் சிட் பண்றீங்கன்னா 2028ல தான் நீங்க என்ன செய்யலாம், எக்ஸாம் சிட் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு தியரி 1 இயர்ண்டா ரிவிஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு 6 மந்த் போகும். சரியா? ப்ராப்பரா இந்த கோர்ஸ் நீங்க செஞ்சீங்கன்னா தியரி 1 இயர், ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு 6 மந்த் போகும். அது தேவைப்பட்டவங்க ஜாயின் பண்ணுவாங்க, இல்லாதவங்க பிரச்சனை இல்லை. நீங்க ரிவிஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க, நாங்க இந்த இதுல அதை எட் பண்ணல, தியரியை தான் எட் பண்ணிக்கோம், ரிவிஷன் சேர்க்கல. இது முடிய உங்களுக்கு நாங்க ஒரு இது மாதிரி தருவோம். ரிவிஷன் சேர போறீங்களா இல்லையாண்டு நீங்க தேவைண்டா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்களே பாஸ் பேப்பர் செய்யற எபிலிட்டி இருந்தா செஞ்சுக்கலாம். அது ஒரு 6 மந்த் போகும். அதுக்கு பிறகு நீங்க ஒரு 6 மந்த் ரிவிஷன் மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு எக்ஸாம் சிட் பண்ணுவீங்க. அதான் இந்த கோர்ஸ்ட டியூரேஷன் டைம்ட ஒரு இது. இதை ப்ராப்பரா செஞ்சு முடிச்சு இதை எக்ஸாம் பாஸ் பண்ணினீங்கன்னா உங்களோட கெரியர் வைஸ்லயும் இது மிக்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏர்ன் பண்றதுக்கும் மிச்சம். இப்ப இது ஒரு டிப்ளமாண்டா நீங்க பார்மசிஸ்ட் எக்ஸ்டர்னல் பார்மசியில ஒர்க் பண்ணி பார்மசிஸ்ட் ஆயிட்டு லைசனை கொடுத்துட்டு இல்லாட்டி அதுலயே ஒர்க் பண்ணிட்டு நீங்க டிகிரியும் என்ன செஞ்சுக்கலும் அப்படியே ஒரு பார்மசி ஃபீல்டில் அப்படியே உங்களோட கெரியர் அப்படியே கொண்டு போகலும். ஓகே, கவர்மெண்ட் பார்மசிஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண என்ன கேக்குறீங்க? கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கே. கவர்மெண்ட் பார்மசிஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண மாஸ்டர் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எஸ்எல்எம்சில ஒரு பார்மசிஸ்ட் கேக்குறாங்க தானே, அவங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க எடுக்கலாமா மிஸ்? இல்ல, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க வந்து மாஸ்டர் பார்மசிஸ்ட் இருக்கே இல்லாது. ஏனென்றா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி பார்மசி லைசன் இருக்கும். அந்த லைசனை எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகினதுக்கு இல்லாட்டி அந்த ஒர்க்ல இருந்து இடையிலேயே ஃபுல்லா ஒர்க்கை விட்டதுக்கு பிறகு அவங்க கம்யூனிட்டி பார்மசில ஜாயின் பண்ணி அவங்க மாஸ்டர் பார்மசிஸ்டா இருப்பாங்க. விளங்கிட்டா? கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மாஸ்டர் பார்மசிஸ்டா இருக்கே இல்லாது. and அவங்க ஒரு ஓனா ஒரு கம்யூனிட்டி பார்மசில வெளியில ஒர்க் பண்ணல. சேம் டைம் கவர்மெண்ட் பார்மசிலையும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகும் பார்மசிஸ்டா வெளியில போய் ஒரு பார்மசில போய் ஒரு லைசனை வச்சு அவங்களோட லைசனை வச்சு ஒரு பார்மசிஸ்டா ஒர்க் பண்ண இல்லாது. அதான் ரூல்ஸ். அப்ப நீங்க மாஸ்டர் பார்மசிஸ்ட் எடுக்கிறவங்க வந்து ஒன்று எக்ஸ்டர்னலா இப்படி முடிச்சு
ஒரு பார்மசியை திறந்து அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பார்மசிஸ்ட் எடுங்கோ, இல்லாட்டி கவர்மெண்ட் பார்மசிஸ்டா ஒர்க் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு கம்யூனிட்டி பார்மசில இருப்பாங்க தானே, அவங்கள்ட்ட எடுங்க மாஸ்டர் பார்மசிஸ்ட் 2 பேரும். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்கள்ட்ட எடுக்க